பேசுறது கேக்குதா? கேக்குது ரூபி. அப்பா அப்பாடா எனக்கு இப்பதான் மூச்சு வருது. எனக்கே இப்பதான் மூச்சு வருது. ஓகே ஓகே கேரி ஆன். ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ரேவதி பேசுவாங்க. ஓகே. ஹாய் ரயான், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க ரேவதி. எனக்கு இது ரொம்ப ஒரு கூஸ்பம் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஐ அம் டாக்கிங் டு. அண்ட் நான் எப்படி உங்க ஃபேன் ஆன ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் லாஸ்டா क्वेश्चन கேக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஹால்ல உட்காந்து டிவி பார்க்காத ஒரு பொண்ணு வந்து 24 hours லைவ் வந்து உங்களுக்காகவே நான் ஒரு 2 months ஸ்பெண்ட் பண்ணி ஒரு க்ரூஷியல் பீரியட் ஆஃப் மை கரியர்ல உங்களுக்காக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் அ ட்ராமா. அந்த டைம்ல நீங்க ஸ்கூல் டாஸ்க்ல ஜாக்குக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க. இது 38th டே இட்ஸ் லோ, இது ஒரு பேட் டே ஃபார் யூ, 39th டே யூ வில் பி பெட்டர். ஸோ அதுல இருந்து தான் ஸ்டார்டட் லைக்கிங் யூ மோர். அதுக்கு முன்னாடி உங்களோட இன்ட்ரோ ஏவில ஓகே, அதுக்கு முன்னாடி சீசன் ரொம்ப போரிங்கா இருந்தது. உங்க இன்ட்ரோ ஏவி பார்த்தோன்னே ஓகே சம்வன் இஸ் தேர் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பைஸ் அப் த கேம் அப்படின்ட்டு எங்க அம்மா அக்கா பார்த்துட்டு இருக்கும்போது நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அண்ட் ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து தென் ஐ கண்டினியூ டு வாட்ச் த லைவ் ஸ்ட்ரீம் ஃபார் யூ. அண்ட் நான் 2 minutes தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கடகடன்னு சொல்லணும்னு நினைச்சு சொல்லிடுறேன். ஸோ யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் பிசிக்கலி, எமோஷனலி அண்ட் ஆல்சோ மென்டலி. நீங்க உங்க கேம் உங்களுடைய கேரக்டர் அண்ட் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்காங்க இவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு லாஜிக்கல் சப்போர்ட் தேவை கிடையாது. So when they are in distress, they want the empathy. I'm really sorry. ரூபி, உங்களுக்கு தாத்தா காட்டுறாங்களான்னு சுரேஷ் தாத்தா காட்டுறாங்களான்னு பாருங்களேன். அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாரு. ஆனா இப்ப எனக்கு காட்டல. பட் நான் அவரை தேடிட்டு இருக்கேன். நான் தேடி நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிருங்கடா. ஓகேங்களா? மெசேஜ் போட்டுருக்காரு. ரேன் உங்ககிட்ட சுரேஷ் தாத்தா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்தாரு அவர். ஆமா ஆமா வரதாங்க. ஓகே ஓகே. ரேவதி நீங்க பேசுங்க. ஓகே சோ நீங்க வந்து அந்த சாரி யார் பேசணும்? சொல்லுங்க ரேவதி. இல்ல நீங்க தான் சாரி நீங்க அந்த எம்பத்தி ஷோ பண்ணனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறதுனால வந்து உங்களை எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது, எல்லாருக்கும் உங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் எனக்கு நீங்க ஒரு வர்ச்சுவல் தம்பியாவே ஆயிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் ரஜினி ஒரு செலிபிரிட்டிக்காக நான் ப்ளே பண்ணிருக்கேன்னா அது ரயானுக்காக. அண்ட் பிகாஸ் நீங்க எந்த லைக் யோர் சிஸ்டர் செட், நீங்க எந்த பிசிக்கல் டாஸ்க்லயும் நீங்க ஹர்ட் ஆயிடக்கூடாது, உங்களால யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் டிடிஎஃப் வீக் ஃபுல்லா காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் அப்புறம் உங்களுக்கு தேவையான விசிபிலிட்டி நல்லா கிடைச்சிருச்சு இந்த பிக் பாஸ்ல. அண்ட் யோர் கேரக்டர் நீங்க நல்லா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ரோல்ஸ் எடுத்து பிக் ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லா ஷைன் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த இப்ப நீங்க உங்களுடைய கிரிக்கெட் இதை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அஸ் அ தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயர், ஸோ ஒரு ஃபன் கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஐபிஎல்ல விளையாட வருவீங்களா? ஏன்னா இப்ப இந்தியன் டீமுக்குள்ள வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் கேப்டன் தேவைப்படுது. ஸோ நீங்க ஒரு நல்ல கிரிட்டிக்கல் திங்கர். ஸோ உங்களை கிரிக்கெட் நான் வந்து கிரிக்கெட் வந்து அண்டர் 17ல விளையாண்டேன். 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விளையாண்டேன். 12th கூட நான் விளையாடல. அதனால அந்த நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு லிஸ்ட் வச்சாலே நான் ஐபிஎல் வந்து எந்த டீம் ஆடுவீங்க? எங்க வீட்டு தெருமுனையில விளையாட்டு இருக்கீங்க. இப்போ நானு ஐபிஎல் வரைக்கும் யோசிக்கிறேன். சரி சொல்லுங்க உங்க ஃபேவரட் ஐபிஎல் டீம். எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். அதுதான் நீங்க தோனிக்கு ஒரு மென்டல் ரீப்ளேஸ்மெண்ட் அது ரயானா தான் இருக்கும். பிகாஸ் நீங்க அந்த சரௌண்டிங் எனக்கு தோனிக்கு ஈக்குவலா விராட் கோலியோ பிடிக்குங்க. ஓகே நான் தோனி ஃபேன். சோ நீங்க வந்து அந்த சரௌண்டிங்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறீங்க. சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு அப்புறம் பிபி முடிஞ்சிட்டு நீங்க கம்ப்ளீட் பாடி செக்அப் எடுக்கணும், உங்களை டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை சீக்கிரம் பண்ணுங்க. உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ நீங்க ரொம்ப நல்ல குட் ஹேபிட்ஸும் வச்சிருக்கீங்க. அது எல்லாமே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா. Thank you so much. இத நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். தயவுசெய்து எல்லாருமே எனக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணதை மட்டும் நான் ப்ளீஸ் பண்ணி கேக்குறேன், அனுப்பிச்சு விட்டுருங்களேன் எனக்கு மொத்தமா. நான் 1 செகண்ட் கேக்குறேன். நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வந்துச்சானே தெரியல. வரல. நான் ரெக்கார்ட் பண்ணி ரூபிக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்.
அது சீரியஸா வந்துச்சான்னு தெரியல. அந்த நீங்க ஃபினாலில உங்களை பார்த்த உடனே ஒரு எமோஷனலா இருந்துச்சு. அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணி ரூபிக்கு அனுப்பிச்சேன் நானு. நீங்க எல்லாருமே அமுச்சு விடுங்க, நான் கண்டிப்பா கேட்பேன். கண்டிப்பா ரூபி நான் கேட்டுக்கோங்க இந்த ரூபி. வீக் நான் திரும்ப அனுப்புறேன் உங்களுக்கு. நான் திரும்ப நான் அனுப்புறேன். இன்னொன்னும் சொல்லிடுறேன், இந்த வீக் கொஞ்சம் பிஸியான வீக்கா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக் தான் ஃபுல்லா ஃப்ரீ ஆவேன். நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபுல்லா இது மட்டும் தான் என் வேலையா வச்சுக்க போறேன். இப்போ சைமல்டேனியஸா டைம் கிடைக்கிறப்ப பண்ணிட்டு பண்ணிடலான் இருக்கேன். ஓகே ரேயன், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க மூவி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 2 நாள்ல மூவி ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? என்னோட ஃபுல்லா நான் நிறைய தப்பு தாங்க பண்ணிட்டு இருந்தேன் படத்துல. நிறைய கத்துக்கிட்டு நான் என்னோட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன வந்து எடுத்துட்டு ஓகேவா ஒரு டைலமால தான் இருந்தாங்க. நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தாங்க. நான் பார்த்தது தான் லாஸ்ட் ஆப்ஷன் அந்த மூவில வரதுக்கு. ஸோ என்ன நான் எப்படி என்ன மெருகேற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி மெருகேற்றிக்கிட்டேன் இந்த ஒரு ரோலுக்கு. என்கிட்ட அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டர் இல்லை. நான் கற்றுட்டு தான் இருக்கேன். ஸோ ஐம் ஸ்டில் லேர்னிங் அண்ட் ஐ கேவ் மை பெஸ்ட் அந்த ஒரு ப்ராசஸில். ஒரு நாளும் அங்கே கற்றுக்கிட்டு ஒரு சீனையும் ஒரு 20-30 தடவை நடிச்சு பார்ப்பேன். டைலாக்ஸ் பேசி பார்ப்பேன். ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீன் பேப்பர்லாம் வாங்கிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வாங்கிட்டு போய் தான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். இது வேற யாராச்சும் பண்ணியிருந்தா ஈஸியாக பண்ணிருக்கலாம். ஆனால் நான் இந்த ரோலை ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே இன்வால்வ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ப்ராசஸே. தேங்க்யூ ரேயன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆஃப்டர் திஸ் பிபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? கண்டிப்பா. பிபிக்குள்ள நிறைய நல்ல ஆக்டர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லா 24 பேருமே நான் ஆக்டர் தான் ஆக்சுவலா. ப்ரோ இது ரெக்கார்ட் ஆகும். ஐயோ எல்லாம் ஏங்க இது அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நார்மலான விஷயம் தான். ஓகே அம்மா, என்ன கேஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க. நிவி நெக்ஸ்ட் ஏழுமலை இருக்காரு. அவர் யா வந்து ஏழுமலை பேசுங்க. அவர் ரொம்ப சைலண்டான பர்சன். பட் இப்போ இங்க என்ன பேச போறான்னு தெரியல. அவங்க உங்க பெரிய ஃபேன். ஓகே ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. இதுயா நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்பேஸ்ல பேசுறேன் நான் ப்ரோ. ரொம்ப பதட்டமா பேசுவேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பதட்டமா பேசுவேன், கொஞ்சம் ஸ்பீடா பேசுவேன். ஏன்னா என் உடம்பு ஃபுல்லா நடுங்குது உங்ககிட்ட பேசுறதே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ பாத்து பொறுமையா பேசுங்க, பிரச்சனையே இல்ல ப்ரோ. நான் எப்படி இந்த பிக் பாஸ் பார்த்தேன்னா, நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பாக்குற ஆளு தான் நானு. எனக்கு பிடிச்சவங்க இருந்தா நான் ரொம்ப ஃபுல்லா பாப்பேன். ஆனா எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 சீசன் நல்லா பிடிச்சவங்க இருந்தாங்க. அதுக்கடுத்து எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வருஷம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் எனக்கு யாருமே பிடிக்கல, ஓப்பனா சொன்னா. அப்ப நான் கொஞ்சம் டிப்ரெஷன்ல வேற இந்த எப்படா எனக்கு கான்செப்ட் மாதிரி ஏதோ மாத்துறதுன்னு பார்த்தா, அப்புறம் ஒயில்ட் கார்ட்ல நீங்க வந்த பிறகுதான் உங்களை ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் நான் காலையில 8 மணிக்கு லைவ் ஆகணும்னா ஈவினிங் நைட் 3 மணி வரைக்கும் உங்களை ஃபுல்லா பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். ஐயோ ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் உங்க ஜர்னி எப்படி நான் பாக்குறேன்னா, ஒரு படமா நான் பாக்குறேன் ப்ரோ. நானு எப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு என்ட்ரி ஆகுறாரு. இப்ப நீங்க ஒயில்ட் கார்ட்ல வரீங்க, வந்து ஒரு ஃப்ரெண்ட பாக்குறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, ஒரு அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. அப்புறம் ஒரு மிடில்ல ஃபேமிலி வரும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வருது. திரும்ப ஃபேமிலி போன பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே கிளைமேக்ஸ் நோக்கி ப்ரீ கிளைமேக்ஸ் போய் ஒரு நல்லா டிடிஎஃப் ஜெயிக்கிறீங்க. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்துட்டு பிளஸ் நீங்க வெளியே வந்துட்டு அந்த படம் ப்ரொமோஷன் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் கிளைமேக்ஸா நான் பாக்குறேன் ப்ரோ. நான் உங்க ஃபுல் ஜர்னி ஒரு மூவி தான் ப்ரோ. இது என்னோட தாட் ப்ரோ. நான் அப்படிதான் உங்களை நினைச்சேன் நான் ப்ரோ. நீங்க ரொம்ப சூப்பர் கேரக்டர் ப்ரோ. இன்னொன்னு நான் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது. நீங்க 24 வயசுல நீங்க வந்து இப்ப நீங்க ட்ரீம் பண்ணி அதுக்கு உண்டான அச்சீவ் பண்ணி விடாமுயற்சி பண்ணி நீங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் பாத்தீங்களா. நான் அந்த 24 ஏஜ்ல நான் அதே மாதிரி நிறைய ட்ரீம் பண்ண ப்ரோ. ஆனா எனக்கு அந்த வழி என்னால ஏற்படுத்த முடியல என்னால. ஆனா அத நீங்க எனக்கு வந்து இப்ப நீங்க அதை ட்ரீம் அதே கேரக்டர்ல ஒருத்தர் ட்ரீம் பண்ணி அதை அச்சீவ் பண்ணும் போது எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீங்க இதே நான் 30 ஏஜ்ல நீங்க வரும்போது நீ இன்னும் பெரிய ஆளா இருக்கணும் ப்ரோ. அதை நான் ரொம்ப விஷ் பண்றேன் ப்ரோ. ரொம்ப 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 அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் விஜய் ரசிகர் ப்ரோ. நான் வந்து விஜய் ஸ்டார்டிங்ல வரும்போது அப்ப சின்ன பையன், அப்ப என்னால என்கரேஜ் பண்ண முடியல. ஆனா இப்ப நான் வந்து இப்ப நீங்க உங்களை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாக்குறேன் நானு. இப்ப விஜய்க்கு அடுத்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் உங்களை இல்ல நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் என்னோட இது சொல்லிடுறேன் நான். இப்ப நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்ப நான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். என்கிட்ட எல்லாமே இது இருக்கு. நான் உங்களை ஃபுல் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. அடுத்து நீங்க வந்து உங்களை ஸ்டார்டிங்ல நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களை அடுத்த ஒரு இதுல இருந்து விஜய் லெவலுக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப பெரிய ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு மேடையில சொல்லுவாரு, இந்த சினிமால வந்தா அதிர்ஷ்டம் வந்தா சீக்கிரம் வந்துடலாம். விஜய் அப்படிதான் வந்தான்னு எல்லாம் கலாய்ப்பாங்க. ஆனா அவர் திறமையை வச்சுதான் இப்ப இவ்வளவு முன்னேறினார். அதே மாதிரி நீங்களும் உங்க திறமையை வச்சு கண்டிப்பா முன்னேறுவீங்க. நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, நீங்க கொஞ்சம் திறமையே கொஞ்சம் வளர்த்துங்க. அப்பதான் சினிமால நீடிக்க முடியும் ப்ரோ.
ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா டெய்லி அதுதான் இப்ப கத்துக்கிட்டா நீங்க ப்ரோ. டான்ஸ் ஆனாலும் சரி, காமெடி ஆனாலும் சரி, ஆக்டிங் வந்து எல்லாத்துலயும் நீங்க வந்து 100% நீங்க வந்து எஃபர்ட் போட்டு இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் அட்வைஸ் பண்ண நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் உங்களை விஜய் இல்ல ப்ரோ ஒரு அண்ணனா தான் ப்ரோ நினைக்கிறேன். விஜய் கண்டிப்பா ரேஞ்சுக்கு நான் உங்களை நினைக்கிறேன். நினைக்கிறேன். அப்ப விஜய் சார் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, அவர் வந்து உண்மையாலுமே ஸ்டார்டிங்ல வந்து ஈஸியா வந்திருக்கலாம். ஆனா அவர் இப்ப இருக்கிறது ஃபுல்லாமே அவரோட திறமை தான் ப்ரோ. அவர் அந்த கமர்ஷியல்ல எல்லாத்துலயும் அச்சீவ் பண்ணாரு. அதே மாதிரி நீங்களும் எல்லாத்துலயும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, அப்புறம் வந்து கண்டிப்பா. நான் இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இப்ப நான் சொன்னல இந்த 3 பார்த்தா பிரிக்கிறேன். அதாவது பேரண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்க ஜாலியா இருந்தீங்க. பேரண்ட்ஸ் வீக் வரும்போது கொஞ்சம் ஆ அப்படியே உங்களை மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதை உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் போன ஆமா பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அனலைசரு, டாஸ்க் பீஸ்ட் தான். அப்புறம் பேச்சு, ஸ்பீக்கர் எல்லாத்துலயும் நொறுக்கிட்டீங்க ப்ரோ. இந்த 3 டைப்பை நீங்க எப்படி அதை நீங்க அந்த அந்த டைம்ல இருக்கும்போது நீங்க அதை எப்படி இருந்தீங்க? அதை எனக்கு சொல்லணும் ப்ரோ. அத ப்ரோ நான் வந்து அப்பயும் நான் நானாவா நீங்க தான் தான் இருந்தேன். இருந்தீங்க. எங்க ஆனா பேரண்ட்ஸ் வரும்போது நான் நானாவா தான் இருந்தேன். ஆனா எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் வேணும். ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம பண்றது சரியா தப்பா எல்லாருக்கும் பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் தேவை. கண்டிப்பா கண்டிப்பா அந்த சப்போர்ட் வந்து எனக்கு எங்க அம்மா மூலியமாவோ எங்க அக்கா மூலியமாவோ கிடைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஓகே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் தனியா இதெல்லாத்தையும் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ப்ரோ. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் ஒரு எமோஷனல் பாண்டு அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்றப்போ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான் என்ன பொறுத்த வரைக்கும். கரெக்ட் அதனால நம்மளுக்கு தெரியாத ஒரு பல விஷயம் நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். கரெக்ட் அவங்க அதை வந்து சொல்லும் போது நம்ம அதை ஏத்துக்கிட்டு நடந்துக்கணும். நான் அப்படி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் நான் நம்புனேன். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதை என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில ப்ரோ எந்த பிக் பாஸ் சீசன் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டா யாரும் கொண்டு போல. ஃபர்ஸ்ட் காமெடியா கொண்டு போய் அப்புறம் நடுவுல செம்மையா ஃபீலிங் ஆகி கொஞ்சம் உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி கிளைமேக்ஸ்ல செம்மையா பண்ணி டிடிஎஃப் ப்ரோ. நான் உண்மையை சொல்றேன், டிடிஎஃப் பண்ணும்போது எங்க ஆஃபீஸ்ல நான் ரொம்ப குதிச்சு சத்தம் போட்டு சிரிச்சிட்டேன் ப்ரோ. நான் சந்தோஷப்பட்டு குதிக்கிறேன். நான் வெளியே ஓடிட்டேன். நான் ஆஃபீஸ்ல இருந்து என்ன இந்த பையன் வெளியே நான் அப்ப லைவ்ல செல்லுல பாத்துட்டு இருக்கேன். எங்க ஆஃபீஸ்ல செல்லுல போனேன். அவ்வளவு என்ஜாய் பண்ண ப்ரோ. நம்ம கண்ணுல தண்ணி வந்துச்சு ப்ரோ. அப்புறம் நீங்க ரொம்ப நேரம் பேசுறேன்னா சாரி அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க கம்மியா பேசுவீங்க நான் நினைச்சேன் ப்ரோ. எங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பேசுனதே இல்ல அவரு. அதுதான் பேசவே மாட்டேன்ட்டு நல்லா பயங்கரமா பேசுறேன் ப்ரோ. நான் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்ககிட்ட என்ன பேசணும் நான் எனக்கு ஏன்னா இது நெக்ஸ்ட் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ப்ரோ. அதனாலதான் நான் எனக்கு ஆசை ஃபுல்லா உங்ககிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ. கண்டிப்பா நான் நெக்ஸ்டும் சீக்கிரமா என்னால எவ்வளவு சீக்கிரமா வர முடியும் நான் கண்டிப்பா ப்ரோ. நான் உங்க படத்துக்கு டிக்கெட்லாம் எடுத்து வச்சிட்டேன் ப்ரோ. நான் கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. ரொம்ப நான் அதிகமா நான் உண்மையில வெளியே நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். இப்ப நான் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா ரீட்வீட் தான் பண்ணுவேன், தவிர நான் ட்வீட் போட மாட்டேன். ஆனா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன் ப்ரோ. நீங்க கண்டிப்பா முன்னேறுவீங்க வாழ்க்கையில. நான் உங்களை ஃபாலோ பண்றேன். நான் உங்க விஜய்க்கு அடுத்து நான் உங்களை அடுத்த ஃபேனா பாக்குறேன். நீங்க அடுத்து முன்னேறுவீங்க, கண்டிப்பா முன்னேறுவீங்க. உங்க கேரக்டர் பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். டைம் இல்ல ப்ரோ. நான் நெக்ஸ்ட் டைம் ஆமா ப்ரோ, டைம் இல்ல ப்ரோ. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. Thank you எலிமலை. தேங்க்ஸ் ப்ரோ. ஹாப்பியா இருங்க. Thank you bro. Thank you bro. அக்குனா நீங்க பேசுறீங்க. நெக்ஸ்ட் கீழே ரெட்ரோ ஆனி அவங்க எல்லாம் என்ன சைடுல திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மெதுவா கண்டிப்பா ஏத்துவாங்க எல்லாருமே. அக்குனா பேசிருங்க. அதுக்கு முன்னாடி ராயன் ப்ரோ நான் ஒண்ணு மேல ஒன்னு டேக் பண்றேன். அது 2 செகண்ட் பாத்துருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துடுறேன். ஏன்னா அது ரொம்ப பக் ஆகுது. உங்களுக்காக நான் ஒண்ணு போட்டிருந்தேன் ட்விட்டர். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி போட்டதையும் நான் பார்த்தேன். ஓகே, மேல போட்டது பாத்துட்டீங்களா? போட்டுக்கிட்டே இருங்க, நான் பாத்துட்டே தான் இருப்பேன். நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீங்க போட்ட உடனே நான் பாத்துறேன். ஓகே தேங்க் யூ பேசுங்க அக்குனா. ஹாய் ரயான், ஆல் குட்ல? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரயான். ஜனனின்னு சொல்றீங்களா? மை நேம் இஸ் ஜனனி. ஹாய் ஜனனி, சொல்லுங்க ஜனனி. ஓகே, நீங்க செம்மையா பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விட நீங்க ஒரு கிரீனஸ்ட் ஃபாரஸ்ட் எப்படி சொல்றது, நான் இவ்வளோ பிக் பாஸ் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் பவி இருக்காங்கல்ல அங்க பிக் பாஸ்ல, அவங்க யார்கிட்டயும் அந்த ஐ லவ் யூ அந்த ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணி சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட அவ்வளவு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாங்க. சோ அவங்களே அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லும் போது சச் அ ஜென்டில்மேன். அங்க இருக்கிற கேர்ள்ஸ் கூட இருக்கீங்கன்னு சொல்லி எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் அது எல்லாமே வேஸ்டான நெகட்டிவிட்டி. எல்லாருமே அங்க உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. அதனால நீங்க அவங்களை அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டதுக்கு நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணும். உங்களோட ப்ராட்டப் அப்படி இருக்கு. ஐ எம் சச் அ ப்ரௌட் ஃபேன். நிஜமா உங்களோட ஒரு ப்ரௌட் ஃபேன் நான். நீங்க டாஸ்க் பீஸ்ட்னு மட்டும் சொல்லுவாங்க, அது மட்டும் இல்ல. உங்க அனலிட்டிக்ஸ் ஆல் டாஸ்க்ல முன்னாடில இருந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பாக்குறேன். ஜாக்லின் பிடிக்கும். ஜாக்லின் எனக்கு பிடிக்கிறது அளவுக்கு உங்களையும் பிடிக்கும். பிகாஸ் நீங்க அந்த டால் டாஸ்க்ல வெறும் உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் நான் பார்த்தேன், உங்களோட அனலிட்டிக்ஸ் பார்த்தேன். தட்ஸ் சச் a இது. தேங்க் யூ ஜனனி.
தேங்க் யூ ஹக்குனா. நெக்ஸ்ட் ரூ பேசுவாங்க. இவங்க யா வந்து யா நான் கதை இன்னும் பேசி முடிக்கல. 1 மினிட் நான் இன்னும் பேசி சாரி முடிக்கல. ஹக்குனா. இட்ஸ் ஓகே. நீங்க வந்து பாண்டுன்னு பார்த்தா எல்லாரும் கூட வச்சிருந்த பாண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைஃப்ல நல்லா சக்சீட் ம். பண்ணுங்க. அதனால உங்களோட அந்த முத்து கிட்ட நீங்க வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த திங்கிங் தேங்க்யூ எபிலிட்டி சூப்பரா இருக்கு. யூ வில் க்ரோ பிளேசஸ் அண்ட் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. லவ் யூ. தட்ஸ் இட். அடுத்த இதுல லவ் யூ ஜனனி. பாய். தேங்க்யூ. பாய். தேங்க் யூ ஹக்குனா. தேங்க் ஸ்ரூ நீங்க நெக்ஸ்ட் பேசுங்க. Okay. Hi Ryan, how are you? ஹாய் ப்ரோ, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் செம்மையா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஹாப்பி 5th பொசிஷன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஹியூஜ் பவி ஃபேன். பவிக்கு ரூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே நேரத்துல இந்த அதுதான் தெரியுது ப்ரோ, தெரியுது உங்க டீப்பீஸே தெரியுது. சொல்லுங்க. ஆமா என்னது இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ நம்ம சீசன் எனக்குன்னு இந்த பிடிச்ச ஒரு மேல் கண்டஸ்டன்ட் வரமாட்டேங்குது, இந்த சீசன் ஆச்சு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அண்ட் எனக்கு செட் ஆகிற மாதிரி யாரும் வரல. பட் நீங்க வைல்ட் கார்ட்ல வந்தீங்க and I've been rooting for you since then and I'm glad that I've been rooting for the right person. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்ததுலேருந்து லாஸ்ட் டே போற வரைக்கும் you didn't let my hopes down on you anywhere. So I'm very very happy and I'm also very happy that உங்களுக்காக மூவி ப்ரொமோஷன் எல்லாம் நடந்துச்சு உள்ளுக்கு. ஆமாம் ப்ரோ. இன்னொன்னு நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, பவி வந்து ஹக்குனா சொன்ன மாதிரி தான். பவி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இந்த லவ் யூ ரொம்ப கம்ஃபர்ட் அந்த மாதிரி போக மாட்டாங்க காய்ஸ் கிட்ட. பட் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணாங்க. லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அந்த ஸ்பேஸ் எண்ட் பண்றது முன்னாடி அந்த கிளீனிங் ஃபன் நடந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். உங்களை போட்டு வேலை வாங்குற ஒரு ஆள்னா அது பவிதான். என்ன அதை நான் சந்தோஷமா பாப்பேன் எப்போதும். நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, எங்க அம்மா வந்து பவி கிட்ட பேசினாங்க இப்போ நேத்து. அப்பவுமே என்ன பத்தி கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை செய்ய மாட்டான் இவன். அவங்களுக்கும் சந்தோஷமா தான் ப்ரோ இருந்திருக்கும் நீங்க வேலை செய்யறப்ப பாக்குறதுக்கு எல்லாம். அது சந்தோஷத்தான் பட்டாங்க. ஆனா இருந்தாலும் அப்படி சொல்லாதம்மா அப்படின்ட்டாங்க. அதான் எனக்கு செம்ம ஹாப்பி. ஐம் ரியலி ஹாப்பி தட் ஷீ ஃபவுண்ட் கம்ஃபர்ட் இன் யூ அண்ட் யூ குட் ஜெல் வித் ஹர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் தான் வந்தப்பெல்லாம் நீங்க நீங்க 2 பேரும் அவ்வளவு பேச மாட்டீங்க. பட் தென் எண்டா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஸோ இந்த பாண்ட் வந்து எப்போதும் தொடரணும். மீட்டா பண்ணுங்க, பேசுங்க, அப்டேட் எல்லாம் போடுங்க, ஸ்டோரிஸ் எல்லாமே. வில் பி தேர் வாட்சிங் யூ கைஸ் அண்ட் ஆல். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, லைக் ஐ செட், நான் காய்ஸ்க்கு வந்து ரொம்ப ரூட் யூஸ்வலி பண்ணல, ஏன்னா எனக்கு அப்படி வந்தது இல்லை. அண்ட் ஐ எம் யங்கர் தென் யூ. ஐ ஹவ் லுக்ட் அப்பான் யூ அண்ட் ஐவ் சீன் ஹவ் யூ ஆர். இப்போ இந்த ஒரு கான்டெஸ்டன்ட் பார்த்து ஓகே இவன் என்னென்ன பண்றான் நம்ம பார்க்கணும், இந்த சிச்சுவேஷன்ல அவன் என்ன பண்றான் அதை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல நான் உங்களை உண்மையிலேயே பார்த்து கத்துருக்கேன். ஐ ஹவ் ரியலி பீன் லைக் ஓகே அண்ட் திஸ் இஸ் ரயான் அண்ட் ஐ எம் கிளாட். நான் வந்து ப்ரௌடா நான் சொல்லலாம், நான் இந்த காய்க்கு சப்போர்ட் பண்ணேன்டா. ஒரு அன்ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு நான் டாக்ஸிக்கான ஒரு காய்க்கு பெருமையா சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லலாம்னு தெரியும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ ஆல்சோ நான் மலேசியால இருந்து வரேன். சாரி ரூபி, ஒன்னே சொல்லிடுறேன். ஆல்சோ நான் மலேசியால இருந்து வரேன். உங்களுக்கு ஊருப்பட்ட மலேசியா ஃபேன்ஸ் இருக்காங்க, கூடி சீக்கிரம் ஒரு ட்ரிப் போட்டுருங்க மலேசியாக்கு. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா போட்டுறேன். Okay, also Ruby, Nivi, Purni, thank you so much for this, and Thank you, Ryan, thank you, all Shru. the best for your movies and all. Yes, talk to you soon. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸ்ரூ. பை. நெக்ஸ்ட் விவி பேசுங்க. ராயன் ப்ரோ, அதுக்கு முன்னாடி அந்தமான் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க. பிகாஸ் ஐ அம் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட். ஓ, நீங்க அந்தமான்ல இருக்கீங்களா? இப்போ ரைட் நவ சென்னையில இருக்கேன், பட் மை நேட்டிவ் இஸ் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட். நீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஏங்க தனியா வர முடியாது, யார் கூட வேணாலும் வாங்க ப்ரோ, நோ இஷ்யூ. ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. டேக் கேர் பண்ணி. கேக்குது ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? நான் கோவா கைஸ் கூடயே வரேங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. கேக்குது, நான் கோவா கைஸ் கூடயே மட்டும் வரேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. நான் இருக்கேன். பூர்ணி மறந்துடாதீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு அந்தமான், ஜஸ்ட் மைண்ட்ல வந்து பூர்ணின் பேர் வந்தா போதும் எனக்கு. நான் கண்டிப்பா பிங் பண்றேங்க வரதா இருந்தா. யா thank you so much. Thank you. நெக்ஸ்ட் பிபி பேசுங்க, அப்புறம் விஷ்ணு பிரியா பேசுங்க. ஹலோ ரயான், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா? யா, அம்மா அக்கா எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. ஆக்சுவலி உங்க அக்காக்கு நீங்க வந்து எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு அந்த ரைட் டைம்ல அவங்க கொடுத்த அட்வைஸ்னால நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் மோட்ல விளையாண்டீங்க. ஆக்சுவலி சொன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபயர் மோட்ல தான் இருந்தீங்க. ஆனா என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க. டாஸ்க்னு வரும்போது ஃபயர் பண்ணீங்க. பட் ஆனா உங்க அக்கா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற லெவல். அந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த யார் ஜெயிப்பா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்க அந்த கேமை. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம்
அப்புறம் கலர் ஆக்சுவலி ஒரு செலிபிரிட்டி வந்து அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் என்னவே டாஸ்கா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அது கொஞ்சம் கூட இல்ல, அந்த 2 பாயிண்ட்டுக்காக நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஆஹா என்ன பையன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நான் பிக் பாஸ்க்கு முன்னாடில இருந்தே எனக்கு ரயானா தெரியும், அர்ஜுனா தெரியும். ஓகே ஓகே என்னடா சூப்பர். இவ்வளவு நல்லா இருக்கானே இந்த பையனை ஏன் வில்லனா போட்டீங்கன்னு எனக்கு டைரக்டர் வந்து எங்கேயாவது போட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எவ்வளவு அங்க செம்மையா நீங்க ஆக்ட் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலி சில இடத்துல எல்லாம் எனக்கு கோவமே வரும், என்னடா இவ்வளவு வில்லனா இருக்காரு அப்படின்னு தோணி இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலி எல்லாரும் நீங்க கிரீன் ஃபாரஸ்ட் தான் சொல்றாங்க. நான் சொல்றேன் நீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரீனும் நீங்க தான். ஐயோ அவ்வளவு ஒரு ஜெம், அவ்வளவு ஆக்சுவலி பிக் பாஸ் இந்த 8th சீசன்லயே பெஸ்ட் ஒரு மென் அப்படின்னா அது நீங்க தான். நான் வந்து எங்க யார் கூப்பிட்டு என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது, அவ்வளவு ஜென்யூனா. இதுக்கு முன்னாடி சொன்னவங்க சொன்னாங்க பவி வந்து, அது உண்மை, பவி வந்து எந்த மென் கிட்டயும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல அது ஒண்ணு, ஆனா உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. சோ அதுவே காட்டுது அம்மா எவ்வளோ நல்லா இது பண்ணிருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணி நீங்க எவ்வளவு அதை புரிஞ்சு நல்லா வளர்ந்துருக்கீங்க அப்படின்றது இது காட்டுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க கேம் ஆகட்டும், உங்க கேரக்டர் ஆகட்டும், நீங்க நடந்துகிட்ட விதம் ஆகட்டும். ஆக்சுவலி நான் ஜாக் ஃபேன் தான். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்ததுதான் நான் உங்களுக்கும் ரொம்ப தீவிரமான ஃபேனா இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, நம்ம முதல்ல ஜாக்குக்கு மனசு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஜாக் கிட்டயும் சொல்லுங்க. அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க உங்க மனசுல கொஞ்சோண்டியாவது குத்துதே போதும் எனக்கு. கொஞ்சோண்டு நிறையவே கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த சீசன்ல இருந்து நான் எடுத்துட்டு போற ரெண்டு பிளேயர் யாருன்னா, நான் அதை ட்வீட்டாவும் போட்டிருக்கேன். நீங்க அண்ட் ஜாக்லின் உங்க 2 பேரையும் தான் ஃபாலோ பண்றேன். உங்க 2 பேரையும் தான் நான் எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ சோ மச் விபி. தேங்க்யூ விபி. ஒரே ஒரு நிமிஷம் நான் அது மட்டும் சொல்லிடுறேன். ரயான் லைஃப் ரொம்ப அதிகமான வெற்றிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போய் ரீச் ஆகணும். நீங்க ஒரு பெரிய ஹீரோவா வரணும். அடுத்து வந்து ஒரு ஃபேண்டம் ஆகி, இது சின்ன ஃபேண்டம் பெரிய ஃபேண்டம் ஆகி எப்படி விஜய், அஜித், ரஜினி, கமலுக்கு எல்லாம் சண்டை போடுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட் வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பிளஸ் பண்றேன். அதுக்காக கடவுள் உங்க கூடவே இருப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. இந்த படமே பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்க, நான் அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப 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 நன்றி. ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க இதுக்கப்புறம் யாரும் ப்ளீஸ். இல்ல நீங்க நிஜமா அப்படி அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல குணத்தை காட்டியிருக்கீங்கப்பா அந்த ஷோல. எங்க பார்க்கும் போது அவ்வளோ ஆஹா எவ்வளவு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஒரு, ஐயோ நம்ம வீட்லயும் இருக்குங்களே அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ ஆக்சுவலி நான் என் பையனுக்கே சொல்லுவேன் தெரியுமா, பாரு எப்படி இருக்காரு பாரு, அவர் எவ்வளவு நல்ல குட் பாயா இருக்காரு பாரு, நீயும் இருக்க ஒரு இடத்த எடுத்து வச்சுக்கிறியா அப்படின்னு நான் திட்டிருக்கேன். ஆக்சுவலி காட்டி அந்த அளவுக்கு நல்லா விளையாண்டீங்க. நல்லா ஆக்சுவலி அங்க கேமோட எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. தேங்க்யூ விபி. தேங்க்யூ விபி. சாரி ஆக்சுவலி லவ் யூ விபி. Thank you so much. We have lot of people waiting. அதனால தான் நான் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்றேன். வெரி சாரி. விஷ்ணு பிரியா நீங்க பேசுங்க. ஹாய் ரயான், கேக்குதா? ஹாய் விஷ்ணு பிரியா, வாட்ஸ் அப்? விஷ்ணு இருக்கீங்களா? ஹாய் ரயான், கேக்குதா? கேக்குது. ஹாய் வாட்ஸ் அப்? ஹாய் ப்ரோ, மதுரையில இருந்து பேசுறோம் நாங்க. ஹாய். உண்மையிலே டாஸ்க் பீஸ் தான் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு நீங்க ப்ளே பண்ணது. டிடிஎஃப்லாம் நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதே மாதிரி உங்களோட காம்போவும் சௌந்தர்யா காம்போ ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பாய் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் லக்கியா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு டவுனா இருந்தாலுமே சக்சஸ் கண்டிப்பா அந்த கேர்ள்ஸுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க மணி பாக்ஸ் தான் எடுத்துட்டு போகும்போது என் லைவ்லலாம் எங்களோட ஹார்ட் எங்கிட்டயே இல்ல. செம்ம ஸ்பீடா துடிச்சிச்சு ப்ரோ, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு நேரம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்தா ரொம்ப ஐயோ இது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம் என்ன தோணுச்சு. உண்மையிலேயே எங்கெல்லாம் ஹார்ட் கையிலேயே இல்ல, விட்டா ஹார்ட் நான் ஓடிரும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, உங்களோட மூவி வந்து சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா பாப்போம் ப்ரோ. அதே மாதிரி சீசன் 3ல வி ஆர் த பாய்ஸ்க்கு அப்புறம் கோவா கைஸ் தான் வந்து ஃபேமஸ்.
தேங்க்யூ ரோஷ். ஓகே ப்ரோ. அதே மாதிரி கோவா கைஸ் ஒரு மீட்டப் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். மீட்டப்பா? ஐயோ, அவங்க 2 பேரும் ஒத்துக்கணுமே. நான் கேட்டு பாக்குறேன் அவங்க கிட்ட. ஓகே ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவங்க மணி பாக்ஸ்ன்னு சொன்னதுனால எனக்கு ப்ரோ அதே ஒண்ணு மாதிரி சொல்லணும் ஆட் இங்க. ஷூட் நிறைய நடிங்க. நீங்களும் சௌந்தர்யா சேர்ந்த மாதிரி. அது நாங்க பண்ண முடியாதுங்க. அது தானா வரணும். அது வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆக்சுவலி உங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ விஷ்ணு. பிரியா. ஓகே தேங்க்யூ சிஸ்டர். பை. யாஸ்மின் நெக்ஸ்ட் பேசுங்க. ஹலோ, ஹாய். கேக்குதா? கேக்குது. ஹலோ, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சிங்கப்பூர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிங்கப்பூர்லாம் எப்படி ஆக்சுவலி இருக்கு? வந்து நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அபிஷியலி சினிமான்னு ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இன்னைக்கு கூட நீங்க ரீபோஸ்ட் பண்ணீங்க. அப்படியா? சூப்பர். ஆமா, அது ஆக்சுவலி என்னன்னா நாங்க ஆக்சுவலி எங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் மாதிரி ஒண்ணு இருக்கு, லைக் ராயா ஃபேன்ஸ்ன்னு. நாங்க வந்து உங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து உங்க கெமிஸ்ட்ரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க ரொம்ப வந்து லைக் உங்க 2 பேரையும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கணும்ட்டு நாங்க மத்த ஃபேண்டம் கிட்ட நிறைய ஓட்டிங் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி உங்களை உள்ளாக்க இருக்கணும்ட்டு நாங்க நிறைய பண்ணிருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஃபயாஸ் ப்ரோ கூட தெரியும். அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுனா நாங்க இந்த ஓட்டிங் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். யாஸ்மின், தேங்க்யூ யாஸ்மின். தேங்க்யூ யாஸ்மின். யா, ஐ திங்க் நெக்ஸ்ட் ஆல்டர் ஈகோ. யா, ஆல்டர் ஈகோ நீங்க நெக்ஸ்ட் பேசுங்க. ஹாய் ரயன். ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப் நல்லா இருக்கேன். உங்க கேம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. அதுவும் முக்கியமா இந்த பொம்மை டாஸ்க்ல இருந்து அதுல வந்து அந்த டைம் ஒரு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு. நீங்க அந்த டிஷர்ட் உள்ள இருந்து அந்த பொம்மை எடுப்பீங்க. அது வந்து பார்க்க அப்படியே ஒரு எலிவேஷன், இது படத்துல இருக்கிற ஒரு பெரிய ஹீரோட எலிவேஷன் இருக்கும்ல, ஒரு பிஜிஎம்லாம் போட்டா அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். அப்புறம் எல்லாமே நீங்க வேற லெவல்ல சூப்பரா பண்ணீங்க. எனக்கு இந்த கோவா காய்ஸை விட நீங்க வந்து எல்லாரோடையும் சூப்பரா சிங்கப் பண்ணீங்க. அதுவும் இந்த புதன், பவித்ரா, அந்த அருண், அந்த காம்பினேஷன் ஸ்கிட் எல்லாம் செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் 1 hourல வந்து வரல, 24 bars ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பயங்கரமா ஃபுல்லா சிரிச்சுட்டே இருந்தோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் அக்கா என்ன சொன்னாங்க நீங்க போன பிறகு? அவங்க வந்தப்போ கொஞ்சம் டவுன் ஆனீங்க. எல்லா ஃபேமிலியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியா, ஒரு மாதிரி பாசிட்டிவா போச்சு. உங்களுக்கு வந்து நீங்க அதுதான் கொஞ்சம் லோவா இருந்துச்சு. ஆனா அதுக்கான ரீசன் என்னன்ட்டு புரிய ஆரம்பிச்ச உடனே அந்த புரிதல் வந்துருச்சு ப்ரோ. பெட்டரா இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தெரியும்ல, அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு புரியல அவங்க சொன்ன விஷயம். பட் நான் கொஞ்ச நாள் ஆக 2-3 நாளுக்கு அப்புறம் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நீங்க வேற லெவல் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி மூவி. நீங்க சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நான் ஸ்ரேயாவை ஆட் பண்ணிருக்கேன். அவங்க இந்த மீன்வைல் எல்லாரும் மணி பாக்ஸ்க்கு வந்து போக கூடாதுன்னு நினைச்சாங்க. நான் வந்து ரயான் கண்டிப்பா போனோம், எல்லா அமௌண்ட்டுக்கும் போனோம், ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா உள்ள வந்துருவீங்க அப்படின்னு. சோ நான் வந்து அப்படி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், எல்லா பாக்ஸும் ரயான் தான் எடுக்கணும் அப்படின்னு. கேட்டு போறதே ஒரு போராட்டமா இருக்குங்க. ஆமா பார்த்தோம். ஆனா எனக்கு போயிடுவான், எவிக்ட் ஆயிடுவாரு அந்த மாதிரி எல்லாம் மைண்டே இல்ல. கண்டிப்பா உள்ள வந்துருவாரு. அவருக்கு இருக்க ஸ்பீட்ல எல்லா பாக்ஸும் அவர் தான் எடுக்கணும், நிறைய மணி ரன்னர் அப் அமௌண்ட் நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் யா, குட். whatever happened. பரவாயில்ல விடுங்க, சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சது. ஆமா. ஸ்ரேயா பேசணும். ஸ்ரேயா உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். நானும் அவ்வளவுதான், 2 பேரும் சிம் பண்ணிருக்கோம். ஓகே. ஹலோ ரயான். ஹாய் ஸ்ரேயா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹெல்த் எல்லாம் ஓகேவா? அது லைட்டா டீஹைட்ரேட் தாங்க ஆச்சு, எனக்கு சரியாயிடுச்சு. ஓகே. ப்ரோ உங்களை நான் எப்படி சொல்றது, பொம்மை டாஸ்க்ல இருந்துதான் உண்மையிலே சொல்லணும்னா I fell in love with the game that you played. But thank you. I'm living with my grandmother. Okay, அவங்களுக்கு வந்து she is 80 now. அவங்க எப்படின்னா
நான் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் பெருசா பார்த்தது இல்ல. ம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் வாட்சிங் இட் ஆன் a ப்ராப்பர் பேசிஸ். அவங்க ஓகே வந்து ஓகே அவங்க வாயால யாரையுமே அவ்வளோ புகழ்ந்து நான் பார்த்ததே இல்ல. She was ஓகே so appreciative of the character that you were showcased in the game. சாரி, நான் தெலுங்கு, தேங்க்யூ. எனக்கு தமிழ் அவ்வளோ నేను తెలుగువే. తెలుసు. சொல்லுங்க నేను சொல்லுங்க தமிழ்ல. తెలుగువే నేను తెలుగువే ரயான் நானும் தெலுங்கு ஐயோ ரயான். சரி சரி ஓகே ஓகே. சாரி, கொஞ்சம் நர்வஸா இல்ல இல்ல இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, டேக் யுவர் டைம். ஓகே. ஸோ எனக்கு எப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்ல ஒரு 50% குவாலிட்டிஸ் ஐ மீன் நான் நிறைய ட்ராமா பார்த்துருக்கேன், ஓகேவா, இந்த பாஸ்ட் அண்ட் ஆல் தட். ஒரு ஓகே 50% குவாலிட்டி என்னை சுத்தி இருக்கிற மென்ல இருந்துராதா அப்படின்னு நான் யூனோ ஐ ஃபெல் தட் ஓகே கைண்ட் ஆஃப் லைக் ஐ மீன் யூ ப்ரூவ் மீ தட் குட் men do exist. கேங்க அதுக்கு கண்டிப்பா என்னோட 1000% பெட்டர் ஒரு பையன் உங்களுக்கு கிடைப்பாங்க, கவலையே படாதீங்க. அதெல்லாம் செகண்டரி ப்ரோ. நீங்க வந்து FDFS டிக்கெட் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் நான் என்னங்க என்ன இப்படி மாட்டி விடுறீங்க? ஒன்னும் இல்ல ப்ரோ, நான் புக் பண்ணி கிடைக்கலனாலும் தரேன், நான் பரவாயில்ல, புக் நாங்க பண்ணி தரேன். கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா வாங்க. ஆனா நாங்க ஒரு 6 o'clock ஷோக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே நான் இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமா பாக்குறேன். ஓகே 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 கூல். எந்த தியேட்டர்னு சொல்லுங்க ரயான், நாங்க அதுதாங்க வந்துடுறோம். எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எங்க டீம் கூட மொத்தமா சேர்ந்து பாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அது ஓகே ஓகே அதுல ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தா நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல, கண்டிப்பா. அபிஷியலா இருந்தா. எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க அவ்வளோ எக்ஸ்பிரசிவா இல்ல. ஐ மீன் யூ நாட் தட் எக்ஸ்பிரசிவ் வித் யுவர் எமோஷன்ஸ், பட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஐ மீன் எவ்ரி டைம் யூ ஃபீல் லோ வி ஃபீல், ஐ மீன் என்ன சொல்றது, வி ஃபீல் சேட் அண்ட் ஆல் தட். உங்க எமோஷன் என்னன்னு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எங்களுக்கும் புரிஞ்சது. தட்ஸ் ஹவு மச் வி கனெக்டட் வித் யூ as a person. சூப்பருங்க. என்னலாம் நீங்க என்ன பத்தி இவ்ளோ பேசிலாம் நான் கேட்டதே இல்லைங்க யாரும். எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஒரு எமோஷன்லாம் இப்போ. ஐ மீன் ஆப்வியஸ்லி கோவா கைஸ் forever. உங்க 3 பேரை பாக்குறதுக்குனே நாங்க லைவ் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். தேங்க்யூ so much. அண்ட் நீங்க என்ன வேணா தேங்க்யூ பண்ணுங்க ஸ்ரேயா. ப்ரோ, நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுவோம், இறங்கி பண்ணுவோம், அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்க பதட்டப்படாதீங்க, சில்லா இருங்க. உங்க பாட்டியும் யா யா கேட்டேன்னு சொல்லுங்க. cool, உங்க cool. பாட்டி பேர் என்ன? கண்டிப்பா பிரபாவதி. பிரபாவதி பாட்டி, லவ் யூ. ஓகே, தேங்க்யூ so much bro, we love you too. தேங்க்யூ ஸ்ரேயா, லவ் யூ, தேங்க்யூ. பை. யா ஒன் செகண்ட் ரயான், விபி வந்து பேசிட்டு போனாங்களே, அவங்க வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல சொன்னாங்க, வெறும் லவ் யூ இல்லையா, டாஸ்க் பீஸ்ட் லவ் யூ சம்திங் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவங்க லவ் உங்களுக்கு வந்து சொல்ல சொன்னாங்க, மறந்துட்டாங்களா சொல்ல, அதுக்காக. ஓகே ஓகே, சில் தேங்க்யூ. நான் இவ்வளோ லவ் யூலாம் சொன்னதே இல்லைங்க ஒரே நாள்ல. அப்பா எத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளோ பேரு, இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு சரியலான ஒரு மொமெண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சீரியஸாவே எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உங்க அம்மாக்கு தேங்க்யூ சொல்லுங்க. பிகாஸ் நீங்க வந்து கேமை மட்டும் எல்லாருமே உங்களை வந்து பார்க்கவே இல்லை. ஒரு ரயான் வந்து ஒரு டாஸ்க் பீஸ்டோ கேம் ஆடுறாரு, அது மட்டும் எல்லாருமே பார்க்கல. உங்களோட பிஹேவியர், உங்களோட கேரக்டர் எல்லாமே நோட் பண்ணாங்க. ஒரு பாயிண்டா நோட் பண்ணி தான் இவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஆயிருக்கோம், ஓகேங்களா? பிகாஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒருத்தவங்களை பார்க்கும்போது வரும் இல்லையா நம்மளுக்கு, எல்லாத்தையுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் வராது. நீங்க அந்த நான் என்னோட ட்வீட்ல கூட நிறைய அதான் போட்டிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து உங்கள்ட்ட பேசினானா, ஒருவேளை உங்க வீட்டுல வந்து அந்த 3 sisters 2 sisters கூட வளர்ந்ததாலேயோ என்னமோ, அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கணும், எப்படி அவங்களுக்கு நடந்துக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் உங்க அம்மாவை பாராட்டுற அதே டைம்ல உங்களையும் பாராட்டுறேன். பிகாஸ் எந்த அம்மாவுமே வந்து சொல்லி கொடுக்காம இருக்க மாட்டாங்க. நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இருங்க தரேன். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். சீரியஸாமா எனக்கு ரயானோட அந்த கூட பிறந்த அக்காவை பிறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலுமே நான் ரயானுக்கு ஒரு அக்கா தான். அண்ட் ரியலிமா சீரியஸா சூப்பரா ரயானை வந்து நீங்க வந்து வளர்த்துருக்கீங்க. நான் அவட்ட வந்து சீரியஸாவே வந்து எல்லாருமே அவ டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை விட
அந்த பையனோட கேரக்டர் தான் ம் ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்கம்மா. அந்த பையன் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க உள்ள ம் எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் ம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அக்கா இருந்தாலும் ம் சரி, எந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, வரமுறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் செம்மையா இருந்தாங்க. ம் ம் அது வந்து எல்லா அம்மாவுமே சொல்லி ம் கொடுப்பாங்க. பட் அந்த பையனும் ஏத்துக்கணும், அந்த பையனும் அதுக்கு மாதிரி நடந்துக்கணும். அது ஆமா ஹி டிட். கரெக்ட் அது ம் வந்து ஹி நோஸ் இஸ் லிமிட், சூப்பர் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ரயான் வாஸ் ரியலி அவசம்மா. ஸோ சீரியஸ்லி தேங்க்ஸ் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. ஆனா அவங்க அக்காவுக்கு தேங்க்ஸ் ஐயோ சொல்லிருங்கம்மா. நான் என் பையனுக்கு தேங்க்ஸ் இல்ல சொல்றேம்மா. இல்ல என் பேரை காப்பாத்தி சூப்பர் விட்டான். சூப்பர்மா. எனக்கு கப்பு ஜெயிச்சதை விட இந்த மாதிரி ஆடியன்ஸ் அண்ட் வர விஷயம் ரொம்ப ஹாப்பியா கண்டிப்பாமா, இருக்கேன். அதுதான்மா என்னோட போஸ்ட்லயே இப்படியா ஒரு போட்டிருக்கேன். புள்ள பெத்தேன்னு சீரியஸாமா உங்களுக்கு. இங்க பாருங்க, எங்க வம்சத்துல நடக்காத அவன் எனக்கு சாதிச்சு சூப்பர்மா கொடுத்துருக்கான். சூப்பர்மா சூப்பர்மா. சூப்பர், நல்ல பையன்மா, ரொம்ப தங்கமான அண்ட் பையன். அவங்க அக்காவுக்கும் ஒரு தேங்க்ஸ் இந்த சொல்லிருங்கம்மா. பையன் அந்த யாரும் அவங்க அம்மா நீங்க எப்ப வேணா எங்க நான் வீட்டுக்கு வரலாம். நீங்க குளத்தூர் தானேம்மா? ரயானுக்கா அக்கா பெரம்பூர்மா. கண்டிப்பா வந்துடுறேம்மா. குளத்தூர் தான். கண்டிப்பா வாங்க. வந்துடுறேன் எப்பயாச்சும். இந்த மாதிரி அன்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் என் பையனை பத்தி நீங்க பேசும்போது. ரொம்ப தேங்க்யூமா சந்தோஷமா. தேங்க்யூமா. அண்ட் அவங்க அக்காவுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிருங்க. அந்த டாஸ்க் பீஸ்ட் அவங்க அக்கா சொல்லலன்னா கிளம்பிட்டாங்க. அவங்க நான் கண்டிப்பா ஏன்னா சொல்லிடுறேன் டாஸ்க் பீஸ்ட் அவங்க சொல்ல ரயான், நீங்க வந்து அந்த இது ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்களா சீரியஸா எனக்கு தெரியல. டாஸ்க் பீஸ்ட் சொன்னதும் சொல்லிட்டாங்க. உடனே ரயான் வந்து டோட்டலா மாறிட்டார், சிங்கமா மாறிட்டாரு. அதுதான் ஒண்ணு. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நோ இஷ்யூ நோ இஷ்யூ நோ இஷ்யூ. ஜாயின் பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஊர்மி அக்கா நான் எல்லாம் போயிருவீங்களா? நான் ரூபி நீயும் நான் தானே போறோம். நீயும் நான் எல்லாருமே சேர்ந்து போயிடலாம்டா. அவங்கள சிக்கன் பிரியாணி மட்டும் செஞ்சு வைக்க சொல்லுங்க. சொல்றீங்க ஏய் ரூபி தான்டா கூப்பிட்டோம். பூர்ணிகா நான் சரி விடுங்க. இல்லடா எல்லாரும் சேர்ந்து போயிடலாம்டா. இங்க இருக்கிற எவ்வளவு பேர் இருக்காங்க? மொத்தம் 680 பேர், 84 பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போயிடலாம், பிரச்சனை இல்ல. ரதீஷ் ப்ரோ வாங்க. ரதீஷ் ப்ரோ யார் சுத்தி பேசணுமா? ரதீஷ் பேசணுமா? சாரி நான் அதை கவனிக்கல. ஹலோ நெக்ஸ்ட் ஸ்ருதி. யா ராயன் ஹாய் ரயான் வாங்க வாங்க. ஹாய். ஒரே ஒரு செகண்ட் எல்லாரும் தப்பா நினைச்சிக்கலனா 10:35 க்கு கண்டினியூ யா ஷூர் ஷூர் நோ இஷ்யூ. இல்ல என் அக்கா பாப்பாவோட பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. ஓகே ஓகே கன்வே பண்ணிருங்க, விஷஸ் கன்வே பண்ணிருங்க. கண்டிப்பா. இல்ல அவ கோச்சிட்டு பேசிக்கிட்டா. அதனால ஒரு 10 மினிட்ஸ் அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ பாய் ரயான் என்னோட அந்த ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறது, அம்மா காட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. டேக் யுவர் டைம் பரவாயில்லை, நாங்க வெயிட் பண்றோம். நாங்க வெயிட் பண்றோம். ஓகே 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 டன் தேங்க் யூ. இதோ வந்துறேன். அக்கா நான் சுரேஷ் தாத்தாவை திரும்ப இல்லடா அவரு இல்ல அவர் வந்து சீரியஸாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா பூர்ணிகா. After your entry, initially actually எனக்கு உங்களை பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்த வைப்ஸ் படி. பட் ஆனா ஐ திங்க் ஸ்லோலி யூ சேஞ்ச்ட் தட் அவுட்லுக் கம்ப்ளீட்லி. தேங்க் யூ. நீங்க 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 விளையாடின பேட்டர்னும் சரி, நீங்க உங்களை காட்டிக்கிட்ட விதமும் சரினா, நம்ம நிறைய பேர் பிபில இருந்து வேற வேற விதத்துக்காக பார்ப்போம். ஐ மென்ட் மோர் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அந்த பர்சனாலிட்டி கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க எப்படி அஃப்கோர்ஸ் வி நோ அவங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஒரு இவ்வளவு நாளா நிறைய பேரால அப்படி நடிக்க முடியாது. ஸோ ஐ திங்க் உங்க பர்சனாலிட்டி வந்து ரொம்ப நல்லா வெளியே வந்துச்சு. ரோஷினி ஆக்சுவலி தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. நான் பேசணும்னு நினைச்சிருந்த பாயிண்ட் எல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ரிப்பீட் தட். கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, see I think 24 இயர்ஸ்ல வந்து இந்த மெச்சூரிட்டி அண்ட் இந்த லெவல் ஆஃப் ஒரு கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப ரேரிட்டி. அது வந்து உங்களுக்கு ஐ திங்க் ஃப்ரம் whatever you said, I think you had a very great bringing, I believe. Thank you. நான் வந்து ஆக்சுவலி நிறைய ட்வீட் போட்டிருக்கேன். whenever you have time you can see. கண்டிப்பா bro கண்டிப்பா. அதுல நான் போட்டது என்ன போட்டேன்னா, it's very difficult to see people now with less toxic masculinity or misogyny or even ரொம்ப கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இல்லாம you are very cool. In the society வந்து it needs a lot of men like you. For example, நான் சொல்லணும்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா,
அந்த லாஸ்ட் வீக் இருந்தாங்க இல்லையா எல்லாரும், நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, வைப் ஆமா பண்ணீங்க ஆமா இல்லையா, அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 7 கேர்ள்ஸ் இருக்காங்க, இந்த 7 கேர்ள்ஸோட நீங்க ஆமா டான்ஸ் ஆமா பண்ணிட்டு ஆமா இருக்கீங்க, வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ நீங்க பேசுறது. ரத்தீஷ் ரொம்ப பிரேக் ஆகுது ரத்தீஷ் நீங்க பேசுறது. இப்போ பிரேக் ஓகே. ஆகுதா? தெரியல, நிறைய நிறைய இப்போ கிளிட்ச் கரெக்டா இருக்கு. ஆகுது. சொல்லுங்க சொல்லுங்க. அது நான் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் தி வைப் தட் யூ ஹேவ் கிவன். Thank you bro. அந்த Black color பனியன் அது தானே பார்க்கிறதுக்கு சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அதான் அந்த நைட் நீங்க Black ஆமா color ஆமா வைப் பிளாக் பண்ணிட்டு பனியன் இருந்தீங்கல்ல, தான். நீங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்கல்ல, அது என்ன பாட்டு? நிறைய பாட்டு பாடுனேன் ப்ரோ இன்னைக்கு. ரதீஷ் ப்ரோ ரொம்ப பக் ஆகுது ப்ரோ உங்களது. ஆக்சுவலி ரொம்ப பிரேக் ஆகி கேக்குது. போயிட்டு ஜாயின் பண்றீங்களா? இல்ல இல்ல இப்போ நீங்க கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. கேக்குது கேக்குதா? அது அப்படிதான், இந்த ஸ்பேஸ்ல வந்து நிறைய பக்ஸ் இருந்துட்டே இருக்கு, எனக்கு தெரியல. நான் வரைக்கும் போயிட்டு கீழே போயிட்டு வந்துட்டேன், 3 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க ஓரளவுக்கு. அதான் பாயிண்ட். நீங்க ட்விட்டருக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு 2-3 ட்வீட்ஸ் போட்டிருக்கேன், இன்ஸ்டால உங்களுக்கு ஸ்டோரி போட்டிருக்கேன். நீங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க. நோ ரஷ், ஐ நோ யூ வில் பி வெரி பிஸி. அதுதான் என்னுடைய மெசேஜ். உங்க அம்மாக்கும் சொல்லிடுங்க, என்னோட விஷயம் சொல்லிடுங்க. she should be very proud of you and for being a kid Thank like you bro. you. Thank you so much. Thank you Ratish. All the best for Thank you bro. All the best for your Thank you future projects. bro. Take Bye. care. You too take care bro. Bye. பூஜா நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. பூஜா ரூபி உங்களுக்கு பாலகுமார்னு சொல்லிட்டு ஐடி தான் தெரியுதான்னு மட்டும் பாருங்கடா. ஓகே ஓகே ஷூர். ஹலோ சில் கேக்குதா? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன் ப்ரோ. இந்த சில்லுன்ற வேர்ட் வந்து ஒரு லைஃப்ல இது கேட்காம இருக்க முடியாது. நீங்க அத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க. இப்ப நான் எனக்கு சொல்லிக்கிறேன் நான் பேசுறதுக்கு முன்னாடி. விடுங்க சில். யா எக்ஸாக்ட்லி. அண்ட் ப்ரோ யூ ஆர் சச் அ அமேசான் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஆமா, எவ்வளவு கிரீனா. நான் வந்து 2 பேஜஸ் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன்னு தெரியாம. ஐயோ சொல்லுங்க. ஓகே லெட் மீ டேக். அதாவது எப்படின்னா ஒரு வைல்ட்னஸ் உங்ககிட்ட இருக்கும். வேற அமேசான் அனிமல்ஸ் லைக் சுத்தி இருக்கும், அது உங்ககிட்ட பார்த்தாச்சு. லைக் நீங்க என்ட்ரு ஆகும் போதே நீங்க கப்பு ஜெயிச்சிட்டீங்க. ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் இந்த கேமுக்குள்ள போனா ராயன் ஜெயிச்சு கொடுத்துருவான் இருக்கும் போது யூ வான். நெக்ஸ்ட் வீக்கே அவன் கேர்ள் டீம்ஸ் போனா ஐயோ போறானே நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்புமான் இருக்கும்போது யூ வான் த கப் ஆக்சுவலி. ஆமா. அதுக்கப்புறம் உங்களோட ஆரா இருக்கு, நீங்க ஹோல்ட் பக்கத்துல ஒரு பொண்ணு அத்தை காசை பண்ணி கிராக் தரமா பண்ணிட்டு இருக்கோம். லைட்டா டில்ட் பண்ணி உங்களை பார்த்தா நீங்க வைப் பண்ணிட்டு ஒரு ஆரா கொடுப்பீங்க பாருங்க. மாதிரி ஃபன்னா இருக்கும். ஐ சீரியஸ்லி என்ஜாய் த்ரூ அவுட். ஆஸ் ஆடியன்ஸ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? என்டர்டைன்மெண்ட் தான். நீங்க அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் நைட் டைம்ல வந்து ஜாக் கூடயும் மஞ்சரி கூடயும் நீங்க அந்த ஒரு பிரேக்கப்புக்கும் லவ்க்கும் சாங்க்கு ஒரு ஜாலிங் செஷன் பண்ணீங்க பாருங்க. நைட் டைம்ல லிட்டலா வாஸ் லைக் ஹேவிங் வைபிங். லைக் எப்படின்னா உங்களோட இன்ஸ்டா அந்த 6 வைப்ஸ்ல போய் ஹைலைட்ஸ்ல பார்த்தா ஐ கேன் see that vibe in all those nights. ஐயோ கரெக்டா ப்ரோ? அதுல பாட்டு நிறைய அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, that much I'm tracking you actually. ஆமா. So all the very 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 best bro, and let the universe bless you with more wishes, and நீங்க என்ன ட்ரீம் பண்ணணும் அது எல்லாமே நடக்கட்டும். manifest more and make us do entertainment. Thank you. கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன் பூஜா. Thank you bro. And bro, one more last thing. நீங்க அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போடும் போதுலாம் உங்க மைண்ட் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஏவில அந்த சாங் வந்துட்டு போச்சு when you were running. So அந்த ட்ரெஸ்ல அந்த 10 ஒண்டி தான் மிஸ்ஸிங், 10 நம்பர். எனக்கு எக்ஸாக்டா அந்த மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. சோ உங்க எனர்ஜி எல்லாம் எனக்கு நீங்க ஃபாலோ பண்ற அந்த ஒரு பர்சன் அந்த ஹீரோ இருக்காங்க அதுல. சோ எனக்கு அதெல்லாம் எனக்கு எக்ஸாம்பிளா காமிக்காம யூ ஹேவ் டு பி த எக்ஸாம்பிள் நான் யோசிக்கிறேன். ஐயோ தேங்க்யூ சோ மச் பூஜா. கண்டிப்பா. அண்ட் ஆல்வேஸ் அந்த டெலிபதி நீங்க விளையாடும் போதெல்லாம் நான் வந்து பயந்ததே இல்ல. லைக் திஸ் மேன் வில் வின் இட். அது எதுக்கு நம்ம பயந்துக்கிறானே என்ன கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். பட் யூ வில் வின், வி நோ. அப்படி ஒரு இது இருக்கும். நீங்க வின் பண்ணீங்கன்னா ஒரு பக்கு மட்டும் கொடுப்பீங்க.
ஓகே கில்லிக்கு இதெல்லாம் ஐயோ உண்மையா சொல்லிட்டேனே. சரி ஓகே அப்படின்ட்டு ப்ரோ நீங்க ரொம்ப வைபா இருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் டான்ஸ்லயே காமிங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரீல்ஸ் ஆன் டான்ஸ். கண்டிப்பா. உங்களுக்கு அந்த வைப் அந்த நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். உள்ள வரதுக்கு முன்னாடி நான் டான்ஸ் கிளாஸ் போகணும்னு நினைச்சேன் சத்தியமா. ஆனா எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 4 days 5 days முன்னாடி தான் கிடைச்சது. அதனால இது மொத்தமா என் மேலதான் மிஸ்டேக். இது வந்து இது நான் ரொம்ப மிஸ்டேக் இல்ல, ஃபீல் you're learning எப்படியாவது இந்த டான்ஸ் processல கிளாஸ் இருக்கீங்க. போயிடலாம். புரியல. நீங்க லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க. so we are just giving you wake up. கண்டிப்பா கண்டிப்பா. இதையும் நான் ஒரு இதுவாதான் ஒரு டிப்பா தான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்க டான்ஸ் கிட்ட. ஏன்னா உங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் நிறையவே இருக்கு. so waiting for the dance. கண்டிப்பா அண்ட் முடியும் போது ஏதாச்சும் ஒரு பிரேக்கப் சாங்கோ இல்ல வைப் மூச்சுக்கட்டு பல்ல அழிக்க அந்த ஒரு சாங்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு தெலுங்கு சாங் பாடிட்டு முடிங்க. ஐயோ அதுவா பிரேக்கப் சாங் பாடலாம். thank you bro, all the very best for your Thank future. you பூஜா. thank you பூஜா. நெக்ஸ்ட் சிந்துஜா பேசுங்க. ஹலோ ஹலோ ரயா. ஹாய் சிந்துஜா. ஹாய் தங்கமே. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா உங்ககிட்ட பேசுறதுக்கு ரூபி, நிவி, பூர்ணி, ஹர்னி இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கெஞ்ச வேண்டியதா இருக்கு. நான் ஒரு யார்கிட்டயும் கெஞ்சினதே இல்ல. ஐயோ இன்னொன்னு நான் ஸ்பேஸ்க்கு புதுசு, நான் இன்ஸ்டால தான் இருந்தேன். இன்னொன்னு நான் சொல்லணும், நான் லாஸ்ட் சீசன் மணி ரவீனாவோட ஃபேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே. அதுலயே அந்த BB7 பார்த்து நான் ரொம்ப ட்ராமால போனால BB8 பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஓகே. பட் ஒரு கட்டத்துல யூ மேட் மீ டு சி ஆஹா BB8. ஆமா ஆமா. ஆக்சுவலா எனக்கு 24 இயர்ஸ்ல தம்பி இருக்கான். ஓகே. யூ ஆல்சோ 24. அவன் 5'6", நீங்க 6'6", ஓகேவா? 6'6"ஆ? எனக்கு ஆமா, நீங்க 6'6" ஏங்க தானே? 6 ஜூன் தானே? ஜூன் ஓ 6 ஓ தானே? டேட்டா ஹைட் நினைச்சேன். சாரி நான் ஆமா ஆமா. 6'6". ஓகே ஓகே. என் தம்பி வந்து 5'6", ஓகே ஓகேவா? ஓகே. 24 2000 தான் ஆகும். எனக்கு எப்படின்னா அந்த ஸ்கூல் பாயா நீங்க இருந்தப்போ நல்ல ஒரு கியூட்டா நல்ல ஒரு இதா இருந்தது. ஓகே. அப்புறம் அந்த ராஜா டாஸ்க்ல வந்து நீங்க மந்திரியா இருந்தப்போ சூப்பரா இருந்தது. நீங்க பேசுற விதம் எல்லாமே சூப்பர். அப்புறம் அந்த மேனேஜர் டாஸ்க்ல ஓக்கரா ஆமா. குட் ஒர்க்கர், செம்மையா இது பேசுனீங்க, எல்லாமே பண்ணீங்க. டாஸ்க் எல்லாம் சூப்பரா இருந்தது. இன்னொன்னு நம்ம பொம்மை டாஸ்க்ல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். செம்மையா பண்ணீங்க, எல்லாம் சூப்பரா இருந்தது, ஃபயரா இருந்தது பார்க்கும்போது. கடைசியில உங்களே தான், ஏன்னா உங்களையும் ஜெஃப்ரியும் தூக்கணும். ஆக்சுவலா உங்களையும் தூக்குனா தான் எல்லாத்துக்கும் சேஃப் அப்படிங்கறனால என்ன பண்ணாங்கன்னா ஜெஃப்ரிய புடிச்சு வச்சுக்கிட்டாங்க, ஆமா ஆமா. உங்களை மட்டும்தான் விட்டாங்க. நீங்க போய் ராணாவை பிடிச்சீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், பொம்மையோட ஜெஃப்ரி பொம்மையோட உள்ள போய் நீங்க நின்னுட்டு என் பொம்மை உள்ள வந்தாதான் நான் ஜெஃப்ரி பொம்மையை விடுவேன்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா நீங்க அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி நீங்க யோசிச்சிட்டீங்க. நம்ம ஜெஃப்ரி பொம்மைய வைக்கணும் நீங்க நினைச்சிட்டு நீங்க வந்து இங்கதான் நீங்க ராணுவ தான் இது பண்ணீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஜெஃப்ரி பொம்மையை உள்ள கொண்டு போய் நின்று இருக்கணும். நின்னுட்டு இந்த வெளியே நின்னாங்க இல்லையா, இவங்க கிட்ட சொல்லிருக்கணும், என்னோடது வந்தாதான் நான் ஜெஃப்ரி இது வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன்னு சொல்லிருக்கணும். நீங்க வெளியில போறதுக்கு இல்ல உள்ள நான் வந்து நீங்க நீங்க ரிலாக்ஸா யோசிக்கிற பெர்ஸ்பெக்டிவ் நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் யோசிக்கவே இல்ல. இப்போ நீங்க சொல்றப்பதான் யோசிக்கல. ஆக்சுவலா நான் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஐயோ யாராவது சொல்லுங்கடா, ஐயோ நானா இருந்தா சொல்லிருப்பேன், கால் பண்ணி சொல்லிருப்பேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்லிருப்பேன். ஐயோ நான் யோசிச்சது ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்கல்ல, ஐடியாஸ் கொடுப்பாங்கல்ல. இல்ல நான் யோசிச்சது ஜெஃப்ரி பொம்மையை நான் உள்ள வச்சுட்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு தாட்ல நான் யோசிச்சேன். அதுதான் தப்பு. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தப்பு பண்றதே அங்கதான். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கணும். இதை நீங்க இல்ல நான் அது பண்ணிருக்க மாட்டேன்றேன். நீங்க சொன்னத சொல்லுங்கடா. நீங்க சொல்றது நான் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க சொல்றது நல்ல ஸ்ட்ராட்டஜி. தெரியும் தெரியும். ஐயோ எனக்கு தெரியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் நம்ம வச்சே ஆகணும், எப்படின்னா லாயலா இருக்கணுங்கிறதுனால நீங்க அப்படி பண்ணீங்க. புரியுது எல்லாமே. எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஜெஃப்ட் வைக்கணும் ஓகே, ஆனா வெளியில நிக்கிறாங்க இல்லையா உங்களோட தடுக்கிறதுக்கு, இப்போ மஞ்சரியும் உள்ள விடாம இப்ப ஜெஃப்ட் உங்களுக்கு விட்டு இருந்தா கண்டிப்பா ஜெஃப்டும் போயிருக்கும், ரயான்டும் போயிருக்கும். ஓகேவா? இல்லங்க அதுக்கு அடுத்த ரவுண்ட் இன்னும் பயங்கரமா போயிருக்கும் அப்படின்னு தெரியும் தெரியும், அது எல்லாமே தெரியும். ஆனா அந்த ரவுண்ட்ல எனக்கே கடுப்பாச்சு. ஜாக்கே அழுதாங்க, ஒருத்தனையே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்க யாரு கரெக்டா இருக்காங்களோ அவங்களதான் எல்லாம் இது பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. ஏதோ நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். யூ டிட் வெல்.
சிந்து ஒரு நிமிஷம் சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. நிறைய பேர் ஓகே இருக்காங்க. ஓகே 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 வெரி ஓகே சாரி. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் நடுவுல நீங்க ஒரு பிரிட்ஜா இருந்திருக்கீங்க. நிறைய இடத்துல நீங்க பிரிட்ஜா மட்டும்தான் இருந்திருக்கீங்க. நான் அது ரொம்ப அட்மையர் பண்றேன். தேங்க்யூ. எப்படின்னா மதர் இன்லா டாட்டர் இன்லாக்கு நடுவுல ஒரு சன் மாட்டிப்பார்ல, அந்த மாதிரி நீங்க நிறைய ஐயோ இடத்துல இருந்திருக்கீங்க. ஏங்க ஆமா ஆமா. ஆக்சுவலா அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா இது ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து அம்மாவும் அக்காவும் வந்தாங்களா, அவன் ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு சல்யூட் பண்ணன்னு சொல்லுங்க, கண்டிப்பா. அம்மாக்கு என்னோட லவ் கொடுங்க. அக்கா சொன்னது வந்து நிறைய பேர் நம்ம ப்ரொமோலயே நிறைய பேர் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நீங்க மஞ்சரி முத்து சிந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்காதீங்க சிந்து. வெரி சாரி. ஓகே ஓகே என்ன எல்லாரும் இங்க திட்டிட்டு இந்த இருக்காங்க. டிஎம்ல ரொம்ப ஸ்பாம் பண்றாங்க சிந்து. சாரி. ஓகே வெரி ஓகே. சாரி. 2 minutes 2 minutes ப்ளீஸ் முடிச்சுக்கோங்க முடிச்சுக்கோங்க. ஓகே 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 ஓகே. அப்போ வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து அக்காவை திட்டுற மாதிரி போட்டாங்க. நானும் ஒரு தம்பிக்கு அக்காங்கிறனால நான் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்படி சொல்லாதீங்க, தம்பி மேல ஒரு அக்கறையா தான் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா டாஸ்க் நீங்க தான். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட டிடிஎஃப் எல்லாமே ஃபயர் தான். செம்மையா இருந்தது. இன்னும் நிறைய சொல்லணும். பட் நான் எல்லாமே டிஎம் பண்றேன் இன்ஸ்டால. ஓகேவா? ஏன்னா இங்க நிறைய பேர் பேசணும்னு இருக்காங்க. நான் அவங்களுக்கும் இது பண்ணணும். ஓகே பை. டேக் கேர். தேங்க்ஸ் சிந்து. பை 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 சிந்து. பை. பிபி நீங்க நெக்ஸ்ட் பேசுங்க. ஓகே ஓகே பேசிடவா? இது ஹாய் ரயான், என் பேர் ஜிந்தா. ஹாய் ப்ரோ ஜிந்தா. பயங்கரமா இருக்கு உங்க பேரு. தேங்க்யூ. நான் எப்படின்னா அக்காட்டையும் சொல்ல வச்சிட்டேன், தம்பியும் சொல்ல வச்சிட்டேன். அப்படியா? சொல்ல வந்தேன் இப்போ. சாரி. ஆல் தி பெஸ்ட் உங்க ஹவுஸ் கீப்பிங் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவிக்கு. தேங்க்யூ. இன்னொன்னு இது ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹோஸ்ட். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க வந்து ஃபர்ஸ்டே நீங்க போயிருந்தா உங்க ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்னமோ போனது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்ல அந்த கேமோ கரெக்டா அமைஞ்சு கரெக்டா டாப் 5ல வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு ஆலன் சொன்னாரு, ஆலன் கிங் ஆலன் சொல்லிட்டு போனார்ல, நீங்க வெளியே வந்தோடனே ஜாக்லினை தேடினீங்க, கரெக்டா இது பண்ணீங்க. ஆனா நீங்க ஏவிலேயே என்ன சொன்னீங்கன்னா ஜாக்குக்கும் சேர்த்து தான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப அவங்க அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன். அதுக்காண்டி தான் நான் போகும் டாஸ்க்குக்கும் போகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க அதாவது அந்த இப்ப சொல்லிட்டு போனாங்க நீங்க பிரிட்ஜா இருந்தீங்க 2 பேத்துக்கு. உண்மையிலே அதான் இருந்தீங்க. நான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பிரியணும், கோவா கேங்ஸ் பிரியணும். ஏன்னா அப்பதான் தனித்தனியா விளையாண்டா நிறைய இது கிடைக்கும், கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நீங்க இருக்கிற வரையும் பிரிய விட மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரியே இருந்துச்சு கடைசி வரையும். ரொம்ப நன்றி. இன்னொன்னு நான் உங்க அக்காட்ட ஜாக்ட சொன்ன மாதிரி தான் சோஃபா கேங்கு கோவா கேங்கு நல்ல மனிதர்களா சேர்ந்திருக்கீங்க. அது அப்படியே கடைசி பின்ன இனிப்போ வர்ற காலத்துலயும் அதை ஒன்னா இது பண்ணி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏன்னா சில பேர் சில முடிவுகள் தப்பா எடுக்கப்படும். நீங்க இல்ல கலந்து இது பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க ஒரு சென்சிபிளான ஆளு ஜாக்கு இந்த மாதிரி அவங்க முத்து அவங்க சேர்ந்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும். கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணா இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம் பெரிய டிசிஷன்லாம். ஆமா ப்ரோ நான் என்னன்னா டேபிள்ஸ் மாதிரி ஒப்பிக்க வேண்டியதா இருக்கு நேரம்லண்டு. சாரி. பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் சொல்லிடுறேன். ஜாக் ஒருக்கா சொல்லியிருந்தாங்க, அதாவது நான் எப்பெல்லாம் கீழே விழுகிறேனோ என்னோட ஃப்ரெண்டு கை அதை வந்து தாங்க நான் விழுகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு 3/4 நேரம் உங்க கை அது தாங்கி இருக்கு. அது ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அதான் சொல்றல 24 வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டி நிறைய சொல்லிட்டாங்க. இனி அது போக இன்க்ரீஸ் ஆகணும். இந்த காலகட்டம் இருக்குல்ல, இப்பதான் வெளியே வந்துருக்கீங்க. இப்போ ஒரு படம் வருது, ஏற்கனவே நீங்க பண்ண தப்புலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படம் ரிலீஸ் ஆனா அது தெரிஞ்சிருக்கும், தெரிய வரும். நீ அடுத்த ஸ்டெப்பு உடனே எடுக்க பாருங்க. அது எந்த தப்பெல்லாம் பண்ணமோ அதை சரி செஞ்சு வேகமா எடுக்க பாருங்க. இந்த 3 months ரொம்ப குரூசியலான பீரியடு. வெளியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைச்சிடாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டையும் சொல்லிருங்க. அதாவது 4 மணி நேரத்துல அந்த
இதுக்கு போகணும் ப்ரோ. அதான் இதெல்லாம் நான் பார்த்தேன், அந்த பிரஸ் மீட்லாம் பார்த்தேன், ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றதே இதுதான், நம்ம போனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றது தான். அது இல்லாம நீங்க பரவாயில்ல, நல்லா இது பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. உங்க ஜிந்தா என் பேரு சொல்லிருங்க, உங்க அக்காட்டையும் சொல்லி. எப்படியும் நான் சண்டே வருவாங்க எப்படியும் பேசுவேன், இருந்தாலும் நீங்க ஒருக்கா சொன்னீங்கன்னா. கண்டிப்பா சொல்லிடுறேன் ப்ரோ. ஜிந்தா பத்தி அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க நினைக்கிறேன். இன்னும் நான் இன்னைக்கு காலையில பேசினேன், அவங்க மறந்துட்டு இருப்பாங்க, நான் திருப்பி நைட் ஞாபகப்படுறேன். அவங்க மறந்துருப்பாங்க, நீங்க வேற. அவங்க நிறைய பேர் பேசணும்னால மறந்துருப்பாங்க. நீங்க ஒருக்கா சொல்லுங்க. கண்டிப்பா. தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சிவா Thank ப்ரோ you, நெக்ஸ்ட் Viviet. நீங்க பேசுங்க. ஏய் ஹாய் ரயான் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? எப்படி ஹாய் இருக்கீங்க? ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா எனக்கு நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சிலவங்க தான் டாஸ்க் விளையாடும் போது வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்பெல்லாம் டாஸ்க், அதுவும் டிடிஎஃப்லாம் செதறிட்டோம் ப்ரோ. பயங்கரமா ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தோம், செம்மையா ப்ளே பண்ணிருந்தீங்க. தேங்க் யூ ப்ரோ. ப்ளே பண்ணீங்கன்றதை தாண்டி உங்க ஃபாஸ்ட்லாம் தாண்டி என்டர்டெயினா வச்சுட்டீங்க. அந்த டாஸ்க் ஹோல் டாஸ்க்குமே நீங்க அப்படியே ஒரு என்டர்டெயினரா வச்சுட்டு இருந்தீங்க. தேங்க் யூ ப்ரோ. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க லேட்டா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லைக் எனக்கு கேட்டதா கரெக்டான டைம்ல போயிருக்கீங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ அது ப்ரோ. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க டாஸ்க் ப்ளே பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. லைக் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்து அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஹாப்பியா வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியா வந்தீங்க. எல்லாமே வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நாங்க பவி ஃபேண்டம் நாங்க ஆக்சுவலா வந்து, ஆனா உங்களுக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ரூபி, நிவி, ஹரிணி, ரிஃபா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பயங்கரமா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட நாங்களும் வந்து ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி சொல்றது ப்ரோ, ஒரு ஹேட்டே காட்ட முடியாத ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு சீசனுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ஹேட்டே காட்ட முடியாது இவங்க மேல, இவங்க எல்லாம் ஃபுல்லா பாசிட்டிவ் தான், அந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்க செமையான ஒரு ஆளுன்னு ரொம்ப சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு ஹேட் கூட இல்ல ப்ரோ, எல்லாமே லவ் தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு நீங்க ப்ளே பண்ணது எல்லாமே. அப்புறம் உங்களோட ஃபேன் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்கனால இன்னைக்கு வர முடியல, ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட கன்வே பண்ண சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளோ சீசன்லயே வந்து நான் பார்த்த ஒரே ஜென்டில்மேன் ரயான் அப்படிங்கறது மட்டும் சொல்லிருங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து அவர் ஹரிஷ் கல்யாண்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கவின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது, ஒரே ஒரு ரயான் தான். அடுத்த இன்னும் ஃபியூச்சர்ல ஹூ இஸ் ரயான் அப்படி நெக்ஸ்ட் ரயான்னு கேட்பாங்க. சோ அத மட்டும் அவர்கிட்ட கன்வே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படிரா இப்படி யோசிச்சீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமா, ரொம்ப பெருசா சொல்லிருங்க. மட்டும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் எப்படிரா, பையனா பொண்ணா ப்ரோ? இது பொண்ணு தான், கேர்ள் தான் ப்ரோ. ஹாய் ஹாய், தேங்க் யூ, லவ் யூ. அதுக்கப்புறம் வந்து ஹக்குனா வந்து லைக் உங்க கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹக்குனா வந்து பவி ஃபேண்டம், சோ அவங்கனால இன்னைக்கு வர முடியல. சோ அவங்களுக்கு ஒரு ஹை சொல்லுங்க. சாரி ரொம்ப நேரம் ஹை சொல்ல பரவாயில்ல ப்ரோ, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மனுஷி வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ண சொன்னாங்க. பவி வந்து ஒரு நாள் வந்து நைட் அழுதுட்டு இருக்கும்போது நீங்க போய் பயங்கரமா பேசி மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி, அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க பாண்ட் ரொம்ப அண்டர் ரேட்டட் பாண்டா இருந்துச்சு, உள்ள பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க் யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, என்னோட ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். லைக் அந்த ஃபினாலே ஏவி வந்தபோது திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அவ்வளவு பேர் இருப்பாங்க, ஜாக்கு ஹை சொன்னது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லைக் சவுண்டு கூட உங்களோட அந்த ட்ரியோ வந்து பார்க்கவே அழகா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி. வெளியே நிறைய போகலாம், ஆனா வந்து அந்த கேங், கோவா கேங்லாம் தாண்டி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க ப்ரோ, உங்க ஹவுஸ் கீப்பிங் மூவிக்கு ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நீங்க இன்னும் நிறைய பண்ணணும், கண்டிப்பா எங்களை என்டர்டெயின் பண்ணணும். ஸோ விஷ் யூ மோர் சக்சஸ் ப்ரோ. எல்லாமே என்ன அப்வர்ட்ஸ் தான், எங்கேயுமே திரும்பி போறதுக்கு வழி இல்லை, எல்லாம் கோயிங் ஃபார்வர்ட் தான். உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே அமையட்டும். ரொம்ப நல்லது ப்ரோ, நீங்க எல்லாருக்கும் வரைக்கும் நல்லதா தான் அமையும் நம்புறேன் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. உங்க as a ஃபேன்ஸா எல்லாருமே ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே உங்க லவ் போகட்டும். கண்டிப்பா ப்ரோ. தேங்க் யூ so much ப்ரோ. தேங்க் யூ சிவா ப்ரோ. நரேஷ் நீங்க நெக்ஸ்ட் பேசுங்க. தேங்க் யூ நிவி. ரூபி, ஜனானி யாராவது ஐடி இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஏன்னா அவங்க படிக்க போகணுமா. சோ பேசிட்டு படிக்க போறேன்னு சொல்றாங்க ப்ரோ. ஓகே ஓகே ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன், நான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ. நான் வந்து இன்ஸ்டால குரூப் வச்சிருக்கோம், நான் வந்து ஜாக்லின் ஃபேண்டம். சோ வந்து நாங்க கோவா கேங்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம்.
நீங்க இன்ஸ்டால ஒரு பேஜ் கூட ஒரு குரூப் கூட இருக்குமே ப்ரோ. நாங்க உங்களெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். 3 பேரையும் ஆட் பண்ணிருக்கோம். உங்கள சவுண்டர் ஜாக்க 3 பேரையும் ஆட் பண்ணிருக்கோம். டைம் கிடைச்சா ப்ளீஸ் 3 பேரும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ரொம்ப ஈகரா இல்ல வெயிட் நானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமா நாங்க ஆட் சேவ் பண்ணி பண்ணி விட்டுருக்கோம். வச்சிருக்கேங்க. நேர்ல பாக்கும்போது பாக்குறதுக்கு. சேவ்ட்லலாம் எக்கச்சக்கமா போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா ஆமா பாக்குறேன். அந்த கொலாபரேஷன் போட்டீங்க தெரியுமா? ஆ. செம்மையா இருந்துச்சு இன்ஸ்டால. ரொம்ப லைக் பண்ணோம். 3 பேரும் சேர்ந்து அந்த ஆமா, சாங் போட்டு ஆமா. கொலாபரேஷன். சோ அது ரொம்ப லைக் பண்ணோம் ப்ரோ. தேங்க் யூ, தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப லவ் யூ சொன்னாங்க. இன்ஸ்டா ஃபேண்டம் உங்களுக்கு. ம். உங்க ஃபேண்டம், எங்க ஃபேண்டம், சௌந்தர்யா ஃபேண்டம். ட்விட்டர்ல எப்படியோ தெரியல. இன்ஸ்டால வந்து 3 பேருமே கோவா கேங். நீங்க எப்படி உள்ள இருந்தீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால நாங்க இருந்தோம். சூப்பர், சோ சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். கோவா கேங்னு சொல்லிட்டு குரூப் ஓபன் பண்ணி அதுல எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருப்போம். என்னதான் ஒரு காம்படிஷனா இருந்தா கூட கோவா கேங்னு ஒண்ணு உள்ள இருந்த மாதிரி எங்களுக்குள்ளேயும் வெளில இருந்தது. சோ எங்களுக்குள்ளேயும் ஃபைட் நடக்கும். அப்பப்ப ரயான் எப்படி பண்றாரு, சௌந்தர்யா எப்படி பண்றாங்க, ஜாக்கி எப்படி ஆனா நடந்தாலுமே அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணா சேர்ந்துருவீங்கல்ல. ஆமா. சோ அந்த மாதிரி நாங்களும் ஒண்ணா சூப்பர், சேர்ந்துருவோம். சூப்பர். அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ. தேங்க் யூ. இதுதான் சொல்ல வந்தேன். இன்ஸ்டா ஃபேண்டம்க்கு ஒரு லவ் யூ சொல்லிடுங்க. லவ் யூ இன்ஸ்டா ஃபேண்டம். கோவா கேங் இன்ஸ்டா. கோவா ஓகே கேங் இன்ஸ்டா தேங்க்யூ ப்ரோ. ஃபேண்டம் லவ் யூ. அப்பப்ப முடிஞ்சா உங்க அக்காட்ட சொல்லுங்க. நான் அன்னைக்கு பேசலாம்னு வந்து ஜாக் கிட்ட. ஆ. சோ எனக்கு ஸ்பீக்கரே கிடைக்கல. நான் ஜாக்கோட பிக் ஃபேண்டம். கண்டிப்பா சொல்லிடுறேன். கண்டிப்பா. சண்டே போயிடுங்க. முடிஞ்சா நானும் வர ட்ரை பண்றேன் சண்டே அவங்க கூட. ஓகே 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 ஓகே. ப்ரோ. ப்ரோ அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. முடிஞ்சா 3 பேரும் லைவ் வாங்க இன்ஸ்டால. அதுக்கு கண்டிப்பா ஒரு பிளான் இருக்குங்க. ஆ. இருக்கு. கன்ஃபார்மா. அதான் நீங்க ட்விட்டர்ல வந்து பேசுறீங்க. இன்ஸ்டா ஃபேண்டம்லாம் ரொம்ப ஃபீல் பண்றோம். 3 பேருக்குமே சரி. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ இன்ஸ்டா ஃபேம் அனாதையா இருக்கோமே அந்த மாதிரி இல்ல, இல்ல ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா ட்விட்டர்ல இந்த ஆப்ஷன் இருக்கா, இன்ஸ்டால வந்து லைவ் தானே இருக்கு. சோ என்னடா அது அப்படின்னு இருக்கும். சோ உங்களால முடிஞ்சா இன்ஸ்டால ஒரு லைவ் வாங்க 3 பேரும் சேர்ந்து. கோவா கேங்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குரூப்ல கொஞ்சம் சாட் பண்ணுங்க ப்ரோ டைம் இருந்தா. கண்டிப்பா, கண்டிப்பா. சவுண்டே ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகே ப்ரோ. தேங்க்யூ தேங்க் ப்ரோ. யூ, தேங்க் யூ. ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. Yeah. தேங்க்யூ ஒரே சிஸ்டர். நிமிஷம் பிஃபோர் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அசிஷ்னு ஒருத்தவங்க ஓகே ஓகே ரயான் உங்களோட ஷூரா. பிகெஸ்ட் ஃபேன். அவங்க வந்து ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அந்த டை வந்து பச்சை கலர் அடிச்சது வந்து பிகாஸ் யூ ஆர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க சொன்னாங்க. லைக் எந்த ஒரு மொமெண்ட் வந்து இப்போ பிக் பாஸ் ஜர்னில நீங்க ரீலிவ் பண்ண முடியும்னா எந்த ரீலிவ் பண்ணுவீங்க? லைக் எது ரீக்ரியேட் பண்ணுவீங்க? திருப்பியும் அங்க போய் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு எனக்கு கேட்க சொன்னாங்க. ஒரு மொமெண்ட் இல்ல. எனக்கு அந்த எல்லா எமோஷன்ஸையும் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக இருந்த ஒரு நாங்க 3 பேர் க்ளோஸா இருந்த அந்த எல்லா மொமெண்ட்டையும் நான் ரிலீவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தனியா இண்டிவிஜுவலான மொமெண்ட்டா நான் நினைக்கல. அப்படி தோண மாட்டேங்குது. இந்த விஷயம் யோசிக்கணும்னா, நானும் ஜாக் சவுண்ட் 3 பேரும் சேர்ந்து இருந்த எல்லா மொமெண்ட்டுமே எனக்கு ரிலீவ் பண்ணணும்னு தான் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சனு ஐ திங்க் பேசுறீங்களா? சனு தான் வந்து உங்க பெரிய ஃபேன். அவங்க உங்களுக்காக ஒரு 3 பேஜ்க்கு ஒரு லெட்டர் ஆமா அது நான் எழுதிருந்தாங்க படிச்சேன். ஸ்ரீலங்கால இருந்து. இப்போ ட்விட்டர்ல போட்டிருந்தாங்களே. அதேதான் அவங்கதான். ஹாய் நான் எப்படி இருக்கிறீங்க? ஹாய் சனு, சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஆக்சுவலி இப்ப எல்லாரும் பேசும்போது கேட்டிருக்கும் போது ஒன்றுமே நடக்காம இருந்துச்சு. எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். பட் இப்ப ஸ்பீக்கரா கதைக்கு சான்ஸ் கொடுத்தப்போ ஹார்ட் ரொம்ப பீட் ஆயிட்டே இருக்கு. சில் தான் ப்ரோ. உங்க பக்கத்துல இருந்தா நான் கை பிடிச்சிப்பேன். எனக்கும் வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க நாமினேஷன் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா என் பக்கத்துல இருக்கிறவங்க கை ஜாக் சவுண்ட் இல்ல பவி இருந்தா எல்லாரோட கை பிடிச்சிட்டு தான் இருப்பேன். வீக்கெண்ட்லயும் எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போதும் பார்த்திருக்கேன். 2 பேரும் கை அது ஒண்ணும் இல்ல, பயத்துல தான் நானும் பிடிச்சிருப்பேன். மத்தது நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பட் இப்போதைக்கு ஐம் லிவிங் இன் இந்தோனேஷியா. ஸோ இன்றைக்கு ஆக்சுவலி நான் அந்த லெட்டர் அந்த நோட் வந்து 3 நாளைக்கு முதலே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ரீச் அவுட் டு யூ அண்ட் தென் சென்ட் இட் டு யூ. பட் ஐ couldn't get a chance. I tried to send you through DM, Insta DM, but it was too long, so all the message couldn't be delivered to you. And so I tried to reach out to Jack's sisters. அவங்களுடைய கூட அவங்க இமெயில் போட்டிருப்பாங்க தானே ஃபார் குவாரிஸ். அதுக்கு பண்ணேன் ஒரு ஹோப்ல எப்படியோ உங்களுக்கு போய் சேர்ந்தேன்னு சொல்லி. அப்புறம் தான் பார்த்தேன் எக்ஸ்லயே எவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அண்ட் லாங் மெசேஜை போட்டோ மூலமா அனுப்பி உங்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி நினைச்ச பிறகுதான்
ஆக்சுவலி நானும் அதை ட்ரை பண்ணேன் அண்ட் ஃபைனலி இட் ரீச் அவுட் டு யூ அண்ட் ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். நான் இப்போயும் உண்மையா சொல்லிடுறேன், நான் 1.5 பேஜ் தான் படிச்சேன். ஐ வாஸ் ஹெல்ட் அப் வித் சம் ஒர்க். நான் இன்னும் அந்த 1.5 பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதுல ப்ளீஸ் ப்ரோ, ஆக்சுவலி கண்டிப்பா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஷியோர். நீங்க சொன்னீங்க தானே டிடிஎஃப் வின் பண்ணதே ஒரு ஒரு ஹாப்பியான லெவலுக்கு வந்துட்டேன், பட் இதுக்கு மேல வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் சொல்லி. அப்படியா ப்ரோ சொன்னா? இது எனக்கு ஞாபகம் இல்லையே. அங்க இல்ல பிக் பாஸ்ல சொன்னீங்க தானே டிடிஎஃப் கிடைச்சதே ப்ரோ ஒரு டிடிஎஃப் கிடைச்சதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஆமா, இதுக்கு மேல வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் தானே சொன்னீங்க. எது வந்தாலும் ஹாப்பியா தான் எடுத்துப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க அந்த என் போஸ்ட பார்த்து ஷேர் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு மேல படிச்சு நீங்க ரிப்ளை பண்ண ப்ரோ நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். thank you so much brother. And இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், you are the bestest kitchen in charge in the big boss. I think நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்றதுக்கு, but I'm reminding you that you are the best kitchen in charge. Thank you bro, thank you. எல்லாரும் டென்ஷன் தான் நாங்க உள்ள. நான் கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறப்போ. ஆமா, எல்லாரும் ரயான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அட்டென்ஷன் கொடுத்து ஓகே இதான பிரச்சனை முடிச்சுக்கோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப இருந்துச்சு பாக்குறதுக்கு. Thank you bro, thank you so much. நீங்க தான் first actually kitchen in charge பத்தி மென்ஷன் பண்றதுக்கு. ஷூர் ப்ரோ. ஆக்சுவலி நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேனோ உங்க பாண்ட பத்தி, ஐ மீன் கோவா கேங், உங்களோட பாண்ட் வித் ஜாக் சிஸ்டர், யுவர் பாண்ட் வித் சவுண்ட் அண்ட் யுவர் பாண்ட் வித் பவி, ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் இட். நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை எல்லாத்தையும் அதில் டைப் பண்ணி நான் போட்டிருக்கேன். டைம் இருக்கிறப்போ வாசிச்சு பாருங்க. அண்ட் and I'm Sri Lanka and I'm so happy for your first movie. I don't know if it's your first. I started following you since Big Boss, so I don't know if that was your first movie. Yeah bro, this is my first movie. நான் ஒரு சின்ன கேரக்டர் 2006ல பண்ணேன். அது யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு அவ்வளவா. சின்ன குழந்தையா இருக்கும்போது. Okay, I think I'm taking too much time. I'm going to finish it off because okay. are waiting. So actually Lostly இருக்காங்க தானே, அவங்க ஸ்ரீலங்கன். ஸோ அவங்களுக்காக நான் ரூட் பண்ணி கொண்டிருந்தேன் சீசன் 3ல. இப்ப அவங்க உங்களோட சேர்ந்து ஒரு மூவி நடிக்கிறாங்கன்றப்போ ரொம்பவே கனெக்ட் ஆகுது அண்ட் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. Thank you so much. Thank you bro, thanks a lot Sanu. Yeah, I wish you all the best bro, and you'll do best. I'm sure bro. of it. Thank you so much. Thank you bro. Thank you for giving me the chance to talk. Thank you. I'm so Thank you Sanu. Thank you so much. நீங்க சொன்ன அந்த மூவி ஸ்கிரீன்ஷாட் யாரும் ஷேர் பண்ணிருந்தாங்க, பட் எனக்கு அது இப்போ ஞாபகம் இல்ல. பட் நான் பார்த்தேன் யாருக்கும் பையனா நடிச்சிருந்தீங்க நீங்க. சங்கீதா இருந்தாங்களே அவங்களோட பையன். கரெக்ட் நான் அதை பார்த்தேன். அண்ட் இங்க பிரசாந்த் ப்ரோ இருக்காரு. Hi Ruby, thank you Ruby. Ryan brother, hi brother. Bro, what's up? brother, ஆனா அப்படி ஒரு மண்டையில ஒரு ப்ளீச் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு மனுஷன் இருக்கிறது நீங்க தான் ப்ரோ. இல்ல பிரதர், யூ ஆர் த மோஸ்ட் நைசஸ்ட். நான் இதை இங்க இந்த மேடைக்காண்டி சொல்ல, நான் இன்னொரு இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு 3 நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அந்த மனுஷனை பார்த்தாலே பிளசண்டா இருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இல்ல அது எல்லாத்துக்கும் வராது இல்ல பிரதர், ஒரு நல்ல ஹார்ட் இருந்தாதான் வரும் இல்லைங்களா? அது சும்மா வெறும் மூஞ்சியில மட்டும் நீங்க வந்துடாது இல்லைங்களா? ஐ திங்க் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஹார்ட். என்ன உங்களுக்கு என்ன கேர்ள் ஃபாலோயிங் என்ன ப்ரோ? கேர்ள் ஃபேன்ஸ் ஒரே பரிசகிட்டு நிக்கிறாங்க, என்னன்னே தெரியல. பூரா பாத்தீங்கன்னா பூரா ராயன்ட்டு இங்க பாருங்க, பூரா பாருங்க எல்லாம் உங்க டிபியோட தான் இருக்காங்க. பட் வெரி வெரி கிளாட் ஃபார் யூ பிரதர், வெரி கிளாட் ஃபார் யூ. அண்ட் நம்ம சினிமாக்காரரு அங்க போய் நீங்க ஜெயிக்கிறது பார்த்தா ரொம்ப நீங்க வேற ரிவ்யூ போட்டாலும் போடுவீங்க. இல்ல நான் சீரியஸ்லி நான் இப்ப உங்களுக்காண்டி இதுக்காண்டி பேசல. நீங்க இருக்கீங்கன்னு வாண்டடா சரி ஸ்பீக்கர் கொடுத்துரும். எனக்கு தெரியல ரூபி கொடுப்பாங்களான்னு. சரி ஓகே அந்த கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அழுத்தின கொடுத்துட்டாங்க. சரி இதை சொல்லிட்டு போயிடணும் அப்படிங்கறத ஒரு இதுதான். யூ ஹாவ் அ குட் சாலிட் ஃபாலோயிங் பிரதர். வாட் எவர் ஐ அப்சர்வ்ட் ஜென்ரலி, ஈவன் உங்க ஆப்போசிட் டீம் கேங் கூட பாத்தீங்கன்னா தே லைக் யூ. சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் சண்டை போட்டாங்களே தவிர தே ஜென்ரலி லைக் யூ. எப்படி ஆயிட்டீங்கன்னா உங்களை யாருமே ஹேட் பண்ண முடியாதபடி ஒரு ஃபேஸ் அமைச்சுக்கிட்டீங்க நீங்க. அது அப்படியே வந்துச்சு ப்ரோ. என்ன பிரதர், என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ப்ரோ? எப்படி
இல்ல ப்ரோ, கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ. சரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க 2 பேர் இன்னியோட 2 பேர் சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ. ஸோ ஹவுஸ் கீப்பிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹவுஸ் கீப்பிங் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, சூப்பர் அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத பார்த்து சூப்பர். என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையா தான் ப்ரோ ப்ளீஸ் வெயிட் ப்ரோ பண்ணி தான் ப்ளீஸ். பண்ணணும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச நல்ல டைரக்டர்ஸ், ஐ திங்க் உங்க வைப்ல இருக்கிற யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வெயிட்டிங் நான் நினைக்கிறேன். ஓகே. ஐ ரியலி ஃபெல்ட் தட் யூ ஆர் ஸ்கிரீன் வர்த்தி பிரதர். எனக்கு நீங்க அந்த ப்ளீச் அடிச்சுட்டு வந்தீங்களா நீங்க, ஆமா ஆமா ஐ மீன் அந்த கலர் ஹேர் மாத்துறீங்களா, ஆமா ஆமா அப்படியே மாறினீங்க பிரதர் கேரக்டர். அப்படியே எப்படி சொல்றது, அது எல்லாத்துக்கும் அமையாது. அந்த 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 ஃப்ரேம்ல ஸ்கிரீன்ல அது அமையிறது, அந்த அந்த சினிமா ஃபேஸுங்கிறது எல்லாத்துக்கும் வராது பிரதர். அப்படி இதெல்லாம் சொல்லிடலாம் வேணாம். நாட் எனி ஒன் கேன் ஆக்ட், அது அது பண்ண முடியாது. பட் அது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் ஜென்ரலாவே ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கீங்க ப்ரோ. அது எப்படி, ஐ திங்க் உங்க அப்பா அம்மாவோட கிஃப்ட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைங்களா? ஆமா ப்ரோ, அப்சல்யூட்லி. அவங்களோட ஒரு பிளெஸிங், அவங்களோட ஒரு கிஃப்ட் தான் அது. ஏதோ சூப்பர் ப்ரோ. ஒரு வகையில ஒரு போன ஜென்மத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் ப்ரோ நான். அதனாலதான் இவ்வளவு பேர் இவ்வளோ விஷயம் சொல்ல வராங்க. இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு கவனிக்கிறேன். என்னன்னா நீங்க வந்து என்னன்னா உங்களோட பெருமைகளை மட்டும் சொல்றது இல்ல, உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஸ்லிப்பரி ஸ்லோப்ஸ், இதெல்லாம் ஓப்பனா அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து எப்பவுமே அது வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்கிற ஆட்கள் தான் இதை இப்ப சொல்றீங்கல்ல. 2009 ஒரு படம் நடிச்சேன்னு நிறைய ஆக்டர்ஸ் அது சொல்ல மாட்டாங்க ப்ரோ. மறந்துட்டேன்ருவாங்க. எனக்கு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். 3 படம் நடிச்சிருப்பாங்க, 4வது படம் தான் படங்குவாங்க. நாம அப்படியே பார்ப்போம், டேய் இதுக்கு முன்னாடி 3 படம் நடிச்சிருந்தீங்களடா, அதெல்லாம் என்னாச்சுடா, அந்த ப்ரொடியூசர்லாம் பாவம் இல்லையாடா அப்படின்னா மறந்துட்டேன்ருவாங்க. ப்ரோ 2006ல ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எத்தனையோ படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கேன். வாவ் வாவ். சினிமா ப்ரோ, பாருங்க என்ன பண்ணுது பாருங்க சினிமா. 4-5 சீரியல் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் நடிச்ச ஒரு சீரியல் தான். ஆனா நான் 4-5 சீரியல் நடிச்சிருக்கேன். ஆனா அந்த ஜேர்னி வந்து நம்மள ஹம்பிள் ஆக்குது இல்லையா ராயன் பிரதர்? ஆமா ஆமா ப்ரோ, கண்டிப்பா. நமக்கு வெற்றியை விட தோல்வி வந்து பழகி இருக்கும் இல்லையா? எல்லாரும் 24 இயர்ஸ்ல மெச்சூர்டா இருக்கீங்கன்றது தான் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. புரியுது. ஆனா அந்த 24 இயர்ஸ்ல ஒருத்தவங்க பாக்குற ஃபெயிலியரோட ரொம்ப அதிகமான ஃபெயிலியர் நான் பாத்துட்டேன். அது ஏதோ ஒரு வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் எடுக்கிற டிசிஷன்ஸ்லயா இருக்கட்டும், நினைக்கிறதுலயா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காகவே நான் எல்லா ஃபெயிலியருக்காகவே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். I think you have arrived, brother. I think you have arrived. I have a gut feeling. I think you have arrived. You are just one movie away from stardom, brother. I think. And we need stars. நான் இது வந்து சும்மா சொல்ல. We need good stars, good-hearted stars in Tamil cinema. இப்போ ஒரு கவின் வந்திருக்காரு, இப்போ ஒரு ஹரிஷ் கல்யாண் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பாருங்க தமிழ் சினிமாக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஹரிஷ் கல்யாண் பாருங்க, இப்ப லப்பர் பந்து பாருங்க, சின்ன சின்னதா பார்க்கிங் பண்றாரு, சின்னதா படம் நடிக்கிறாரு, ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது வந்து சொசைட்டிக்கு உண்மையாலுமே உருப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் வருஷம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. சோ அந்த லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துருவீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ரொம்ப பெரிய வேர்ட் ப்ரோ அது. இல்ல ப்ரோ, நாம என்ன ப்ரோ ஈச் அதர் என்ன ப்ரோ பண்ண முடியும்? இந்த ஒன்னு பண்ணிருக்கீங்க ப்ரோ, அது ரொம்ப டஃப் ப்ரோ. இந்த ப்ரோ 24 மணி நேரம் அத்தனை கேமரா வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ. அதுல போய் விளையாடுறது என்ன விளையாட்டா ப்ரோ? சீரியஸா கேக்குறேன். ஏன்னா அதுல கேரர் முடிச்சு போனவங்க இருக்காங்களா பிரதர், அது பேக் ஃபயர் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பட் அதே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. அண்ட் இன்னொன்னு, நீங்க எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் பார்த்த ஃபுட்டேஜ், நான் ஃபுல்லா இவங்க அளவுக்குலாம் நான் பிக் பாஸ் பார்க்கல. பட் நான் உங்களை பார்த்த அளவுக்கு என்னன்னா, நீங்க எந்த இடத்துலயுமே வந்து யூ நெவர் ஃபெல்ட் டெஸ்பரேட். பிரசாந்த் சார், I'm really sorry. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. Really sorry, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேமா, 1 more minute ஓடி போயிடுறேன். சாரிமா, வெரி சாரி. இல்ல ப்ரோ அதை விடுங்க ப்ரோ. நம்மால் நீங்க நம்ம சினிமாக்காரர், நம்ம எப்ப வேணாலும் பேசலாம். எங்க போயிடுறீங்க நீங்க ப்ரோ? வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு ஃபேன் பேஸ் அமையிறது உண்மையாலுமே சொல்றேன் பிரதர், 1000 கோடி இருக்கிறவனு கூட அமையாத ஒரு விஷயம் பிரதர். அது உங்களுக்கு அமையுது பிரதர். மே காட் பி வித் யூ. முருகர் உங்க கூடவே இருக்கட்டும். இந்த வருஷம் எல்லா மேஜிக்கும் நல்லபடியா எங்களுக்கு, எங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார் கிடைப்பாருன்னு நான் நம்புறேன். அது அப்புறம் நீங்க ஜென்யூனா ரிவ்யூ பண்ணுங்க பிரதர்.
எல்லாம் இந்த குட்டைக்குழு இந்த மட்டும் தான் பிரதர். கண்டிப்பா பிரதர். நீங்க நம்ம பிரதர். இதுல என்ன இருக்கு? உரிமையா ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஓகே ப்ரோ. அப்ப சாந்தனா சீரியஸ்லி சாரின்னா தப்பா நோ எடுத்துக்காதீங்க. இல்லம்மா இன்னும் நிறைய இல்லம்மா டிஎம்ஸ் வந்துட்டு இருக்கு. இல்லம்மா கேன் அண்டர்ஸ்டாண்ட்மா. ப்ளீஸ்மா. தேங்க்யூ ரூபி. தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ணா. ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ராயன் ப்ரோ. ரூபி பாய். தேங்க்யூ ப்ரோ. பை. பிரியா நீங்க பேசுறீங்களா நெக்ஸ்ட்? யா ஹாய் ரயான், எப்படி இருக்கீங்க? எப்படி உங்களோட ஆடியோ லான்ச் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. ஹவு டு யூ ஃபீல்? ஹாய் பிரியா, சூப்பரா இருக்கேன். நீங்க ஆடியோ லான்ச் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்ல நான் தூங்கவே இல்லை, ரொம்ப டயர்டா இருந்தேன். யா தெரிஞ்சது ரயான். இட்ஸ் ஓகே. இது ஐ திங்க் அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி படமா அமையும்னு வாழ்த்துறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். கீப் கிவிங் அஸ் மோர் மூவிஸ். எனக்கு வந்து உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். நீங்க வந்து ரொம்ப லைக் டு பி ரியலி ட்ரூ, நீங்க வந்து யூ ஹவ் கிவன் மீ அண்ட் மெனி people hope that there are like good men like you in this society, so I really want to appreciate you for that. நீங்க வந்துட்டு மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும், யூ ட்ரீட் தெம் ஈக்குவல். அண்ட் என்ன ஒரு விஷயம்னாலுமே யூ ஹேண்டில்ட் இட் வித் டிக்னிட்டி. தட் இஸ் லைக் அ வெரி பிக் குவாலிட்டி ரயன், அண்ட் ஐ ரியலி அட்மயர் தட் குவாலிட்டி இன் யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் ஆல் த மென் அவுட் தேர். நீங்க வந்து இப்படியே இருங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறப்ப கூட, ஒரு ஃபைட் பண்றப்ப கூட இன்னொருத்தங்களை புட் டவுன் பண்ணாம பண்றீங்க. அது வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டி. அது நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப அட்மயர் பண்ணி இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். அண்ட் எல்லாரும் அதை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க அம்மாக்கு மட்டும் இதை சொல்லிருங்க, உங்க பையனை ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க. You are a gentleman, and thank you for coming in this season and showing me that there are men like you out there in our society ன்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் ரயன். அண்ட் நீங்க கேமுமே சூப்பரா விளையாண்டீங்க. எனக்கு வந்து நிறைய இடத்துல உங்களோட அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து சூப்பரா அனாலிசிஸ் பண்ணி அதுல வந்து நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸை கூட யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஒரு கேம் அணுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு நீங்க வந்து ரொம்ப ஒரு ஜென்டில்மேனா இருந்தது தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை நீங்க சொன்னது. ரொம்ப மனசுக்குள்ள அப்படியே குழுன்னு இருக்கு எனக்கு சத்தியமா இப்பெல்லாம் சொல்லும் போது. ரொம்ப தேங்க்யூ. யா தேங்க்யூ ரயன். அண்ட் எல்லாரையும் பிரதர் சிஸ்டர்னு சொல்லுவேன். ரயன் சாரி, உங்களை ப்ரோன்லாம் நான் கூப்பிட மாட்டேன். எனக்கு உங்க மேல லைட்டா க்ரஷ்ஷே இருக்கு. பட் அது வந்து அப்படியே செலிபிரிட்டி க்ரஷ் மாதிரி இருந்துட்டு போயிடும். நீங்க சீரியஸா ப்ளீஸ் இப்படியே இருங்க. நீங்க உங்க அம்மாவோட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்க சிஸ்டர்ஸோட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ப்ளீஸ் ஸ்டே திஸ் வே. நீங்க அந்த விமன் ட்ரீட் பண்ற விதத்தை ப்ளீஸ் இப்படியே வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். ஐ ஹோப் யூ ரீச் கிரேட் ஹைட்ஸ் அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் சக்சஸ். தேங்க்யூ பிரியா. லவ் யூ. பை. ஹரிஷ் ப்ரோ நீங்க பேசுங்க நெக்ஸ்ட். 1 செகண்ட் ரயான் ப்ரோ, என்ன ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். அதுல மெசேஜ் பண்ண முடியலனால உங்களுக்கு என்னோட ஐடி கிளிக் பண்ண, ஐ மீன் என்னோட அந்த போட்டோ தெரியலையா, அதுல கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ மட்டும் கொடுங்க. எங்க இருக்கு அது? பூர்ணின்னு ஒரு ஐடி தெரியுதா மேல? ஆமா. அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சென்ட் டைரக்ட் மெசேஜா? டைரக்ட் மெசேஜ்ல ஃபாலோ ஆப்ஷன் ஏதோ இருக்கும் இல்லையா, சம்திங் வாட் எவர் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. யா தேங்க்யூ ப்ரோ. நீங்க பேசுங்க ரயன். ஓகே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி? ஹாய் ப்ரோ, சூப்பரா இருக்கேன். உங்க பிபி ஜர்னி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னது ப்ரோ? உங்க பிபி ஜர்னி எப்படி இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? மன நிறைவா இருக்கு ப்ரோ என் ஜர்னி. சூப்பர் ப்ரோ. நீங்க ஃபைனலிஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ நான் ஹைவேஸ்ல ஒர்க் பண்றேன், டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன், ஏஐ ஒர்க் பண்றேன். ஆக்சுவலா நீங்க நல்லா மூவி பண்ணுங்க. உங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியா பண ரீதியா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப இது பண்றேன். கண்டிப்பா ப்ரோ. நான் ஓகேவா? ப்ரோ நீங்க வேற எந்த ஷோக்கு நீ போகாதீங்க. அந்த பிபி அல்டிமேட்ன்றாங்க, அது எதுவுமே நீங்க போகாதீங்க. நீங்க படம் பண்ணுங்க ப்ரோ. நீங்க படம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கு, செம்ம என்டர்டைன்மெண்ட், நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல கேரக்டர் இருக்கு. சூப்பரா நல்ல கேரக்டரை யூஸ் பண்ணி நல்ல படம் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? கண்டிப்பா ப்ரோ.
ஃபினான்ஷியல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை ஹெல்ப் பண்ணுங்க. நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி கண்டிப்பா பண்ணுவேன். ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. அது முன் வந்து சொல்றதுக்கு. கண்டிப்பா ப்ரோ. பிக் பாஸ் முடிஞ்சுச்சு. நான் பிக் பாஸ் பத்தி எதுவுமே பேசல ப்ரோ. பிக் பாஸ் முடிஞ்சுச்சு. நல்லா சூப்பரா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. எல்லாரும் பேசிட்டாங்க. ஃபைனலிஸ்டா வந்துட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ உங்களுடைய படம் வந்திருக்கு, மிஸ்டர் ஹவுஸ்ஃபுல். இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் பாக்குறேன், என்ஜாய் பண்றேன். அடுத்து வர கேரக்டர் எந்த கேரக்டரா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும், எந்த கேரக்டராலும் நீங்க சூஸ் பண்ணி நடிங்க. ஓகேவா? கண்டிப்பா ஓகே ப்ரோ. சூப்பரா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்ல ஃபேம் இருக்கு உங்களுக்கு. செம்மையா ஒரு ஃபேன் ஃபாலோவர் இருக்காங்க. செம்மையா உங்களுக்கு ஒரு ஒரு ஹைப் இருக்கு. இதே யூஸ் பண்ணி அடுத்த வர கேரக்டர் சூப்பரா கண்டிப்பா பண்ணுங்க. ப்ரோ. நீங்க படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா ப்ரோ. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கவே இல்ல ப்ரோ. ப்ரோ இதுக்கு மேல பாக்குறேன் ப்ரோ. புரியுது. நீங்க வந்து பிஸியா இருப்பீங்க. நீங்க பிபி முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஃபுல்லா ஒரு இந்த படம் எல்லாம் முடிஞ்ச உடனே அதுதான் ப்ரோ ஃபுல்லா பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ப்ரோ உடம்பு ப்ரோ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க. உடம்பு ஏத்துங்க ப்ரோ. நீங்க பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப அவ்வளவு புஷ்னு இருந்தீங்க, அவ்வளவு ஜம்முன்னு இருந்தீங்க. இப்ப போகும்போது உறுதியா இருக்கீங்க. புரியுது. பிக் பாஸ் போனாலே சாப்பாடு பிரச்சனை, டீ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உண்டுதான். பிரச்சனை இல்ல. நீ வரும்போது நல்லா புஷ்னாங்க. நல்லா அடுத்த படம் நல்லா சூப்பரா நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பினான்சியல் ரீதியா பண பிரச்சனை இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வரேன். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹரிஷ் ப்ரோ, நெக்ஸ்ட் தேங்க் யூ ஹரிஷ். ரயான் திஸ் இஸ் பூர்ணி. ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் செக் பண்ணுங்க. அதுலயே டிஎம் பண்ணிருங்க எனக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. வைத்தீஸ்வரன் நீங்க பேசுங்க. தேங்க்ஸ் ரூபி, தேங்க்ஸ் நிவி, தேங்க்ஸ் பூர்ணி. ரயான், திஸ் இஸ் வைத்தி ஃப்ரம் வான்கூவர், கனடா. ஹாய். ஸோ லைக் நான் வந்து டீட்டெயிலாக பிபி இது பிடிக்கும் அது பிடிக்கும் நான் டீட்டெயிலாக போக விரும்பல. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு கால் இட் வாஸ் when I look into the show, I don't look at the way you play a task or the way you win the task. அதெல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பட் பிட்வீன் த சீன்ஸ் அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து ரொம்ப க்ளோஸா நான் நோட்டீஸ் பண்ணேன். தட் ஷோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர். லெட் இட் பி லைக் ஜாக்லினோட அந்த பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதும் நீங்க வந்து கண்ணில் அழுக வராம அந்த கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஒரு ஜோன்ல போனீங்க இல்லையா, ஐ கேன் ரிலேட் to that. I can relate to all the funny emotions. நீங்க சைலண்டா ஒரு வாக் போவீங்க, அப்படி திரும்பி பார்ப்பீங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து இட் ஷோஸ் யூ வாட் கைண்ட் ஆஃப் லைக் ஐ கேன் ரிலேட். நீங்க வந்து என்ன எப்படி யோசிக்கிறீங்க, என்ன திங்க் பண்றீங்க. லைக் பர்டிகுலர்லி when your sister came inside the house and she gave you the feedback. அதுக்கப்புறம் போகும்போது உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு நான் கேஜ் பண்ணும் போது அந்த எமோஷனே வந்து எனக்கு வந்து லைக் ஐ கேன் சென்ஸ் தட் யூ ஆர் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் யூ ஆர் வெரி லாங் டு வே டு கோ. அண்ட் இன் பர்டிகுலர்லி லைக் பிக் பாஸ் என்னதான் க்ளோஸ் கேமரா என்னதான் ஒரு ஷோவா இருந்தாலும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு செகண்ட் போறோம். நீங்க வந்து ட்ராக் மாறதுக்கு, கெட்ட பேர் வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் போறோம். லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இங்க நாங்க டெய்லியே வந்து மல்டிபிள் ஸ்பேசஸ்ல பேசும்போது 1 செகண்ட் இஃப் யூ டூ அ மிஸ்டேக் உங்களை போட்டு அடிக்கிறதுக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்கிராச்சும் இல்லாம நீங்க வந்து அஸ் அ வெரி கிரேட் பர்சன், ஒரு குட் ஹியூமன் பீங்கா வெளில வரும்போது ஐ எம் ரியலி ப்ரவுட். அண்ட் one thing I want to wish you for the entire career, like I'm a very big movie fan. Okay. And I like எல்லா மூவிஸும் நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. I'm 40, like I'm like இப்போ நான் என்ன தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து மூவிஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ I would wish that you in a movie career you எக்ஸல். அலன் ப்ரோ சொன்ன மாதிரி லைக் அவ்வளோ ஈஸியா நாங்க வந்து மீடியா டிவிலேருந்து மூவி இண்டஸ்ட்ரிக்கு நாங்க வந்து அவ்வளோ தூக்கி விட்டுற மாட்டோம். when he says that SK, கவின் ப்ரோ, ஹரிஷ் கல்யாண் மாதிரி அடுத்தது நீங்களும் வருவீங்க அப்படின்னு அவர் சொன்ன போது we really mean it. அண்ட் அந்த பட்டம், அந்த ஒரு தகுதி நாங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டோம். அண்ட் நாங்கள் எல்லாருமே லைக் யூ ஹவ் சீன் ஹவு மச் லவ். நான் வந்து என்னோட வெனஸ்டே மீட்டிங் மார்னிங்லேருந்து ஓடினாலும் இந்த மியூட் போட்டு உங்கள்கிட்ட பேசி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இட் ஷோஸ் தட் ஹவு மச் ஐ வாண்ட் யூ டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். அண்ட் that success is not only for you and millions of other like not only in movie industry, other professions la aspiration நான் என்னால் சாதிக்க முடியும் with humility, with dignity. அதான் இம்பார்ட்டன்ட். நான் டிக்னிட்டியோட இன்னொருத்தனை வந்து அசிங்கப்படுத்தாம, இன்னொருத்தனை வந்து
கொச்சப்படுத்தாம வித் ஆல் த ஹியூமன் எமோஷன்ஸ், பர்டிகுலர்லி விமன் கிட்ட ஒரு டிக்னிட்டி அப்படி இருக்க முடியும், வாழ்க்கையில சாதிக்க முடியும். பர்டிகுலர்லி நம்ம வந்து ஒரு அதர் பர்சன் அவனோட டிக்னிட்டியை கொச்சப்படுத்தாம நம்ம சாதிக்க முடியுங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இந்த 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 ப்ரூஃப் வந்து whenever you sign next contract, எனி இது அது இந்த அந்த சைன் பண்ற இங்க்ல வந்து இவ்வளவு மச் லவ் இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு நீங்க போத் as a confidence and also fear நீங்க சைன் கண்டிப்பா பண்ணணும். நான் ஒரு மொமெண்ட்டும் பயந்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேனோ அதை ப்ராப்பரா சூஸ் பண்ணோம். இவ்வளோ பேர் சொல்றதை நான் ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஒரு விஷயமும் என் மைண்ட்ல இருக்கு. அதுக்கு ஏத்துட்டு அந்த ஒரு பொறுப்பை என் மனசுல வச்சுக்கிட்டு தான் ப்ரோ நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க, எல்லா பயத்தையும் நான் பாத்துக்கிறேன். கரெக்ட். Yeah, Thank you, last Vishwaran. 30 seconds. Sorry, last 30 seconds. Not even 30 seconds. 14 seconds. சொல்லுங்க. So when I say like the confidence and fear, எதுக்கு நான் particularly ரொம்ப மென்ஷன் பண்றேன்னா, அந்த இந்த இவ்வளவு லவ் வந்து உங்களுக்கு வந்து லைக் இந்த வயசுல வந்து வரும்போது இட் கேன் change your direction, but I'm re-emphasizing this very much because நீங்க ஒருத்தர் வந்து if you lose track உங்களை ஃபாலோ பண்ற மத்த யங்ஸ்டர்ஸ், I'm 40 and I can talk to you as my younger brother. So அதனால வந்து நீங்க வந்து I want you to be successful and particularly and the last few moments, I'm a big Jack fan, and the last few moments நீங்க கொடுத்த அந்த எமோஷன்ஸ் அந்த லைக் நான் வந்து 40 செகண்ட்ஸ் சொன்னேன் ஏனி போல அப்படின்னு அந்த நீங்க அதை சொல்லும் போது லைக் ஐ ரியலி ஃபெல்ட் ஜாக் கொஞ்சம் ரயான் பேச்சு கேளு ஜாக் கொஞ்சம் ரயான் பேச்சு கேளு ஜாக்னு. பட் she also showed that என்னதான் வந்து இவ்வளவு her character as well, so I was happy with that, and you were there for her, that's also, and I wish you are also there for all the people around you. It's really nice to have a person like you as a friend, and congrats, all the best, and love for all. And உங்களோட எல்லா படத்து first day first show நான் போய் பாப்பேன். கண்டிப்பா bro, thank you so much, love you bro. Thank you. Thanks Ruby, thanks ஜானா, Nidhi, நீங்க thanks இப்போ Purni. பேசுங்க. Hello. Hi Ryan. My family are a huge fan. I actually started watching Bigg Boss because of my dad. அவர் தான் எப்பவுமே டிவில பாத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி நான் அவரை சும்மா சொல்லிட்டு இருப்பேன், ஏன் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன், சேனல்ல மாத்து அப்படின்னு. But then I also fell into the trap. Okay. So I started watching like Bomma Task appo I also started watching. And I like Ninga, Jack and Sound irukumbodhu like I'm like I wish I had a friend group like that because it's like so pure and real. So it's super, what do you say, like எனக்கும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருப்பேன். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, தமிழும் தெரியாது, and what do you say, she doesn't watch Bigg Boss either, but then she'll also be like okay. Yeah, and then nice. what else? Yeah, நீங்க வந்து contestant-ஆ day one-ல இருந்தா கண்டிப்பா I think you would have been a competitor, like I don't want to say it, but then yeah, you would have been a competitor to Muthu even more. And bowling taskல உங்களோட plan and strategy, உங்களோட pin arrangement தான் everyone followed it and they got points because of your ideas. Like you were the trendsetter basically. இல்ல அது ஆக்சுவலா முத்து என்கிட்ட முன்னாடியே பேசினா. என் பேர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். முத்து என்கிட்ட முன்னாடி சொன்னா அந்த விஷயத்தை. சும்மா ஒரு குரூப் நானும் அவளை டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் சொன்னா I executed it. I see. Yeah. But then you two are the brainies of the show, so thank you. And you inspire me a lot as a human, as a friend, and like as a sports person. Definitely you're a role model. Thank you so much. Yeah, and நீங்க வந்து எப்பவுமே ஜாக்லின் கூட இருந்து like you always proved that you are a real one and a true one. எனக்கு அதுதான் அப்படியே டச்சிங்கா இருந்துச்சு because there's not many people like that like around me, so seeing that, like seeing people actually exist like that. நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க உலகத்துல. Thank you Jana.
So yeah, and then last few words. Last few words. I have seen you talk about like the boxing like stuff, the UFC championship and stuff. So if you watch football, username let தெரியும். If you watch football, who's your favorite team and who's your favorite player? எனக்கு CR7 தான் ஃபேவரட் when he was in Real Madrid. அப்படியா? Oh my god. I think username பார்த்தா எனக்கு actually அவ்வளோ பிடிக்காது, but it's okay because you're Ryan, so I'll accept it. Once again, sorry, Thank you, Ruby. Jana. Joanna இருக்காங்க கீழ. So உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நான் accept பண்ணிட்டேன். Okay. Thank you so much. Love you, bye. Actually அது சஞ்சனா, but then நான் சன்ன எடுத்துட்டு ஸ்டைலா ஜனான்னு போட்டுட்டேன். ஜனா சூப்பரா இருக்கு. Okay. Thank you so much. Yeah. Hi Joe, பேசுங்க bro. Hi Ryan. Hi bro, what's up? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உங்க நேத்துல. நீங்க எப்படி இருக்கீங்க? டாஸ்க் பீஸ்ட். நல்லா இருக்கேன் bro, சூப்பர். I'm good. ஓகே, சோ என் பேரு ஜோ மைக்கேல். சோ பாத்திருப்பீங்க, ரிவ்யூ பண்ணிருக்கேன். தெரியும் bro, சொல்லுங்க. ரொம்ப நன்றி. அண்ட் நல்லா கேம் ஆடுனீங்க ரயன். எனக்கு உங்க மேல ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஓகே அத கடைசி டிடிஎஃப்க்கு அப்புறம் மாத்திட்டீங்க. Thank you bro, thank you so much. You did really well. Thank you bro, means a lot. Just to say you this, நான் உள்ள வந்தேன். Thank you bro, really means a lot. உங்க ஃபேன்ஸ்க்கான ஸ்பேஸ் நீங்க பேசுங்க, நம்ம இன்டர்வியூல சந்திப்போம். கண்டிப்பா bro, பாப்போம். Thank you வந்து சொல்லணும்னு நினைச்சதுக்கு bro. Thank you so much. நன்றி. Thanks, bye. Thank you. Thanks Ruby. Thanks Nevi. Thanks, bye. ரயான், இந்த சைட்ல ஒரு கொஸ்டின்ஸும் அப்படியே நான் கொஞ்சம் படிக்கிறேன். அப்புறம் கொஸ்டின் போட்டிருக்கிறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. உங்க ஃபேவரட் டாஸ்க் என்ன? என் ஃபேவரட் டாஸ்கா நெருப்பு கோழியும் பொம்மை டாஸ்க். ஓகே. வேற கொஸ்டின் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீர்த் பேசிடுவாங்க. அப்புறம் நம்ம அடுத்த क्वेश्चन கேப்போம். நடுவுல இனிமே क्वेश्चंस. ஓகே. ஹாய் ரயன். ஹாய். நான் கீர்த்தனா. நான் வந்து ரொம்ப லேட்டா தான் பிக் பாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப லேட், லைக் couple of weeks before TTF. ஓகே. சோ அந்த நெருப்பு கோழி டாஸ்க்ல எனக்கு எப்ப நடந்ததே தெரியாது. எனக்கு couple of weeks before TTF நெருப்பு கோழி டாஸ்க் TTFல தாங்க நடந்துச்சு. நெருப்பு கோழி டாஸ்க் TTF பேர் தெரியல, மேபி. அதான் சொன்னேன்ல, நான் வந்து ரொம்ப மேலோட்டமா தான் பார்த்துட்டு இருந்தேன். லைவ் ஓடிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அங்கங்க இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, தோஸ் ஆர் த மொமெண்ட்ஸ் தட் ஐ ஸ்டார்டட் டு ஆக்சுவலி லுக் அட் யூ அஸ் அ பர்சன் ஹூ நீ என்ன பண்றீங்கன்றத பார்க்க ஸ்டார்ட் பண்ணது. சின்ன சின்ன விஷயம், ரைட்? லைக் பருப்பு சாதம் கேட்கறதாகட்டும், கீ அண்ட் சுகர் வச்சு சாப்பிட்றதாகட்டும், லைக் தீஸ் ஆர் ஸ்மால் திங். லைக் என்ன சின்ன பையன் தான், இட்ஸ் மோர் லைக் நம்ம கூட தம்பி இருந்தா சும்மா துருத்துன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது நீங்க லைக் பிக் பாஸ் வீட்ல இருந்தது. இட்ஸ் மோர் லைக் அண்ட் லைவ்ல ஓடிட்டு இருக்கிறது. நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க சும்மா ஏதாவது துருத்துன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் லைக் நான் பார்த்தது. யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட், யூ ஆர் சச் அ குட் சோல். லைக் எல்லாருமே சொல்றதா ரிப்பீட் பண்றோன்ற மாதிரி லைக் இட்ஸ் வெரி ஜென்யூன். லைக் நாங்க வந்து we couldn't find an instant like we could find a fault in you. Like இது தப்பா பண்ணிருக்கீங்க, இது பெட்டரா பண்ணிருக்கலாம். You are more predictable also. இந்த விஷயத்துல இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கிறது was very obvious. So and also you maintained a character. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப பிக் பாஸ் போகும்போது நாங்க யாருன்னு காமிக்கிறோம், நாங்க தெரிஞ்சுக்க வந்தோம் என்னமோ சொல்லுவாங்க. பட் you kind of lived that. You showed the person that you are, right? அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாறி இருந்தாலும் அது ஃபேக்கா இருந்திருக்கலாம். பட் you were the same for the days that we saw you and it was so nice to watch. Thank you. So அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து it was very very nice to watch and I really wish you have a very happy future. Thank you Kirtana. Like to do whatever you want to, like எல்லாமே, right? The way you manifest. Yeah, seriously, take care. Thank you. All the very best. Thank you so much. Bye. Thank you கீர்த்தனா. நெக்ஸ்ட் அடுத்து நீங்க பேசுங்க. ரயான், அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். from all the fan girls here, so they just want to convey கொஞ்சம் ஸ்டைலிஸ்ட் கொஞ்சம் நல்லா ஹையர் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா. சோ நாங்கலாம் நொந்து போயிட்டோம் ஒரு டைம் உங்க வீக்கெண்ட் அவுட்ஃபிட் பார்த்து. இதுக்கு மேல நானே தான் போடுவேன், நான் செலக்ட் பண்ணி இது பண்ணுவேன், நான் பெருசா. அதனால அவர் என்ன கைட் பண்ணுவாரு. இதுக்கு மேல பாருங்க, இதுக்காகவே.
வீக் டேஸோட அவுட்ஃபிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அது அந்த வீக்கெண்ட் பச்சை யா யா கலர் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். பச்சை மட்டும் விட்டுருக்கலாம். அந்த பச்சை எனக்கு மட்டும் தான் ஒரே கொஞ்சம் மனவலியாயிருச்சு அதை பார்த்துட்டு. சரி விடுங்க, ஹேர் கலர் கூட மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நானும் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன். எனக்கு வீக் டேவோட காஸ்டியூம்லாம் எப்படின்னா, நீங்க எந்த டேட் என்ன போட்டிருந்தீங்க, என்ன டாஸ்க்கு என்ன போட்டிருந்தீங்கன்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஆமா. வீக்கெண்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேல லைஃப் ஆமா லாங் இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சஸ் நிறைய இவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. சோ அது ஆமா. ஜஸ்ட் நாங்க இந்த ஒரு அப்படியே சொருகலாம் அப்படின்னு நினைச்சோம். நான் ஃபர்ஸ்ட் Just போட நீங்க போற ஷர்ட் வேணா சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு. சொல்லுங்க. ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல பிளாக் கலர் ஷர்ட்ல கிரீன் கலர் பட்டர்ஃப்ளை வச்சு போட்டேன்ல, ஞாபகம் ஆமா இருக்கா? ஆமா ஆமா யா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே படத்துக்கு போடலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு அப்போ போட்டப்பவே. அப்புறம் அது என் மம்மியோட ஃபேவரட் ஷர்ட்டும், அதனால அதே ஷர்ட்டை நான் ஃபர்ஸ்ட் டே போடலான்னு இருக்கேன் ஃபிலிமுக்கு. அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் டே ஃபேவரட் கலர் படத்துல ஆரஞ்சா? ஆமா, ஆரஞ்சு. நிவி ஐ டோல்ட் யூ. இல்ல நான் நாங்க பேசிட்டு இல்ல இருப்போம் நான் எல்லாரும். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து என் ஃபேவரட் கலர் ஆரஞ்சுன்னு அந்த எல்லாருக்கும் ட்ரெஸ் கலர் கொடுத்தாங்கல்ல, சொன்னீங்க குடுக்கறதுக்கு சொன்னீங்க. ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் சொன்னோம். பேசிட்டு இருந்தோம் நானு ஜாக்லாம். அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும், சவுண்ட் இல்ல இல்ல நீங்க பொம்பை டாஸ்க்ல ரயான் இருந்தே அதுல தான் உங்களுக்கு இருந்தீங்க. ஓ பொம்மை டாஸ்க் வந்து ரயான் உங்களுக்கு ஃபேவரட் ஆரஞ்சா? ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சு, எல்லோ, ஆரஞ்சு. வைஃபை வைஃபைன்னு சொல்ல சாரி ஹைஃபை. ஐயோ ஆரஞ்ச் அண்ட் பிளாக். எனக்கு ஆரஞ்ச் அண்ட் பிளாக் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, எனக்கு நிறைய கலர் பிடிக்கும். ஆரஞ்சு ஏதோ எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியும், அது எனக்கு தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் டே மூவி ரயன் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் பிரேக் புரியல. இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டே ரயன் மூவி உங்களுக்கு எதுவும் பார்த்துட்டு பிரேக் வேணுமா? சொல்றோம் நாங்க எல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. ஆமா நாங்க மூவில தான் உங்களை பார்க்க முடியும். நீங்க போடுற ஷர்ட் நீங்க பார்க்க முடியாது. பட் தென் போஸ்ட் பண்ணுங்க. இல்ல அந்த ஷர்ட் போட்டு நான் போட்டோ போடுவேன் கண்டிப்பா. அது என்னோட ஃபேவரட் ஷர்ட் போடுங்க ஆயிடுச்சுன்னா போடுங்க. கண்டிப்பா ஷோர் பாருங்க. ஷோர். யா ரயன் உங்களுக்கு ஏதாவது பிரேக் ஆ வேணுமா? பிரேக் இது வேணும்னா சொல்லுங்க ரயன். பிரேக் இல்ல பிரேக் இல்லாட்டி கூட நீங்க சண்டே வரதுனா கூட ஓகே அப்படியா? அப்போ ஃபைன். ஐ திங்க் அப்ப இட்ஸ் இன்னைக்கு பீன் ஐ திங்க் மோர் தென் 2.5 hours ஆச்சு. 12 o'clock வரைக்கும் முடிச்சிடலாமா? அப்போ 11 சரி ஓகே 11:40 ஆகுது. ஓகே. 20 மினிட்ஸ் இருக்கு. ம் 20 மினிட்ஸ் பேசிட்டு வில் ட்ரை டு எண்ட் இட். ஷோர் ஷோர் ஷோர். ஓகே யா ஓகே. ஸோ நீங்க அகெயின் ஏதாவது இந்த ஸ்லாட் கிடைக்குமா ராயன் உங்களுக்கு? பிகாஸ் நிறைய பேர் இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க. வரல. இஃப் யூ யா இல்ல கெட் பரவாயில்ல டைம் தம்பி, நம்ம 12 பார்த்துக்கலாம். வரைக்கும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேணா சண்டே ஐ திங்க் ஜாக்கும் இவரும் சேர்ந்து வரதா சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் கேக்குறேன். அப்ப ஓகே யா பாக்கலாம். யா டன். யா ஸ்னேக்ஸ் ஓகே டு நெக்ஸ்ட் வந்து ஹாய் ரயான். ஹாய். ஹாய். ஆக்சுவலாக நான் வந்து பிக் பாஸ் அவ்வளோ பார்க்கவே மாட்டேன். ஓகே. 3rd சீசன் 4th சீசனுக்கு அப்புறம் ஐ ஒன்லி சா ஆஃப்டர் யூ. நீங்கள் நல்லா விளாட்னது நல்லா ஐம் சீங் 24 hours. நான் 1 hour எபிசோட் கூட பார்க்க ஓகே மாட்டேன். ஓகே. ஐம் ஆக்சுவலி அ டாக்டர். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் லாட் ஆஃப் டைம். ஆனாலும் லைக் நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க. ரொம்ப உங்கள் மைண்ட் செட் எல்லாமே நல்லா இருக்குது. டிடிஎஃப் வந்து ட்விஸ்ட்ன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க. ஐயோ என்னாச்சு? எங்கள் அம்மா கேட்டு ஐயோ ரயன் கிடைக்காத ரயன் அப்படிலாம் பயந்துட்டாங்க என் வீட்டிலலாம். அச்சச்சோ. லைக் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க, நாங்களும் எல்லாருமே பண்ணோம் அப்படிதான் ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ட்விட்டர்லாமே நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் ஆக்சுவலாக நான் ட்விட்டர் டவுன்லோட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டே ஃபுல்லாகவே உங்களை மட்டும் தான் போட்டிருப்பேனே. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேரு? ஸ்னேகா. தேங்க்யூ ஸ்னேகா. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ரயான். நிறைய படம் நடிங்க. கண்டிப்பா. நல்ல ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுங்க. இன்ஸ்டால vlogலாம் பண்ணுங்க. vlog-ஆ? உங்க ஃபன் சைடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அது அந்த சைடுமே நீங்க vlog, ஃபேஷன், அந்த ஸ்டைலிங்லாம் உங்களது நீங்க பர்சனல் ஸ்டைலே நல்லா இருக்கும். நீங்க அதுவே இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் அந்த மாதிரி போட்டு நல்லா என்கேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது உங்களுக்கு நான்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்யா யாருமே வந்து அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டீங்க. பொம்மை டாஸ்க்கு, ராஜா ராணி டாஸ்க்லாம் நல்லா தானே பண்ணாரு. மேனேஜர் டாஸ்க்கு அது மேனேஜரே ஏன்டா ஆக்கல அப்படின்லாம் நாங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். டென்ஷன் ஆயிடும். நாங்கள் எங்களை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படி. எனக்கே மேனேஜர் ஆகுதுல, நீங்க அங்க விருப்பமே இல்லைங்க. நல்ல வேலை நான் ஆக்கல. ஐயோ இல்ல ரயா, நிறைய இந்த 24 hours வரும் உங்களுது. 1 hour இருந்து கட் பண்ணிடுவோம். ஏன்டா கட் பண்ணீங்க அந்த மாதிரி அது இருக்கும். நாங்க சரி விடுங்க.
ஓகே ராயா, ஆல் தி தேங்க் யூ பெஸ்ட். ஸ்னேகா, தேங்க் யூ உங்க டைம் எடுத்து பேசினதுக்கு. தேங்க் யூ. vlogன்னு சொன்னதே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நட்சத்திர அக்கா கிட்ட பேசுனீங்களா? ஐ திங்க் நாங்க எல்லாரும் இங்க ஸ்பேம் பண்ணி இருந்தோம். ஆக்சுவலி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் சொல்லிட்டா? சொல்லுங்க ப்ளீஸ். நட்சத்திர அக்கா வந்து உள்ள வந்திருக்க வேண்டியது ஃப்ரெண்டுக்கு, அவங்களால வர லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, நான் வந்து எதுக்கு உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் அனுப்பவே இல்ல, நாங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களா லைவ்ல பாத்தீங்களா? ஆமா, பார்த்தோம். நாங்க எல்லாம் கதறிட்டு இருந்தோம், என்னதுக்கு ரயானுக்கு மட்டும் இப்படி பண்றாங்க எப்பவுமே அப்படின்னு. தெரியல, அது அன்பார்ச்சுனேட்டா அப்படி ஆயிடுச்சு. ஆனா அவங்க வரத்துக்குலாம் ரெடியா இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நாங்க இந்த அக்கா வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சாரி, நான் ஓவர்லாப் பண்ணிட்டேன். இந்த அக்கா வந்தது சீரியஸாவே ரொம்ப நல்லா போச்சு. அவங்க வந்ததால தான் அந்த டாஸ்க் பீஸ்ட் அந்த ரியல் ஆக்ட் நிறைய. ஆமா ஆமா. பட் நாங்க வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி, ஏன்னா நீங்க ரொம்ப லோவா இருந்தீங்க ஆஃப்டர் உங்க அக்கா வந்து போயிட்ட பிறகு. சோ நாங்க எல்லாருமே ஃப்ரெண்டா யார் வருவா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல, அவங்களும் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது, அவங்களால வர முடியல. ஓகே, நல்ல வேற நாங்க சேனல்ல நிறைய திட்டிட்டோம். சோ அது பிரச்சனை இல்லைன்னா ஓகே. அதுதான், அவங்களும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களும் ரொம்ப 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 ஹாப்பி. நீ எங்க செட்ல எப்படி இருப்பியோ அந்த மாதிரி தானே அங்கேயும் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க கமெண்ட்ஸ் அந்த நீங்களும் அவங்களும் போட்ட vlog நான் 2-3 தடவை பார்த்திருப்பேன் திருப்பி போயிட்டு. நான்லாம் ஒரு 40-50 தடவை பார்த்துட்டேன். சூப்பரா இருந்துச்சு அந்த vlog. ஆக்சுவலி ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்க உள்ள வந்துட்டு பிறகுனா ஐ திங்க் எல்லாரோட ஃபீட்லயுமே வந்துச்சு அந்த vlog. ஓ ஓகே. ஆமா, அந்த யூடியூப் ஆல்காரிதம். ஆனா ஆக்சுவலா vlog பார்க்க மாட்டேன், எனக்கும் அது வந்துச்சு. நீங்க இருந்தனால தான் அந்த vlog-ஏ பார்த்தோம் ஆமா, ஆக்சுவலா. சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அப்படிதான் அதே மாதிரி தானே இருந்தேன். ஆமா ஆமா, அதே மாதிரி அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் உள்ளேயும் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆமா, அதே மாதிரி தான். செம ஜாலியா இருந்துச்சு. செம ஜாலியா இருந்துச்சு உள்ளேயும். நெக்ஸ்ட் பிரவீன் பேசுறீங்களா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க பிரவீன் ப்ரோ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ பிக் பாஸ் பார்த்தா நீங்களும் 7 சீசன்ஸ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சீசன் 4 ஃபேவரட், சீசன் 6 ஃபேவரட், அது இதுன்ட்டு. பட் டு பி ஹானஸ்ட் சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு அது வந்து அந்த சீசன் தான் ஃபேமஸ்னா அதுக்கு வந்து நெக் டு நெக் ஃபைட் போயிட்டு ஒரு வின்னர் ஒரு ரன்னர் ஒரு 4 பேர் ஃபைட் பண்றது அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது எனக்கு முக்கியம் இல்லை. பட் டு வீல் அப்படி இருக்குன்னா ஒரு 100 days ஜேர்னி இருக்குன்னா நம்ம சம்பேட் ஒரு ஹார்ட் பிட்டா ஃபீல் பண்ணுவோம், ஷோ மிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஹாப்பினஸையோ நல்லா வைபியும் கொண்டுட்டு போனாதான் பிளஸ் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சீசன் 3 சீசன் 5 அப்புறம் எனக்கு ஒன் ஆஃப் தி க்ளோஸ் டாட் சீசன் தான் இதுதான், சீசன் 8 தான். தேங்க்யூ ப்ரோ. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க உங்க கோவா கேங் சவுண்ட், ஜாக், அப்புறம் முத்து, இவங்களாம் தான் காரணம். ஸோ ஐ ரியலி ஹேவ் ஹேட் a good time watching this season and supporting you as well. அதுக்கப்புறம் ஒரு வகையில உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததுல ரொம்ப ஜாலியா இருக்கு ப்ரோ எனக்கும். யா, அது மாதிரி பேசிக்கா உங்களுக்கு கமெண்ட் சொல்லும்போது டிடிஎஃப்ல சூப்பரா விளாண்டுங்க, டாஸ்க் எல்லாம் சூப்பரா விளாண்டுங்க, அது நிறைய சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தேன். பட் அதை விட பசங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. லைக் நீங்க ஒரு வாட்டி டவுன் ஆகும் போதோ, எதாவது யோசிக்கும் போதோ, இல்ல டாஸ்க்ல ஏதாவது யோசிக்கும் போதோ, இல்லை நீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எங்கேயோ இந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது உங்களை. ஸோ அதுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் வைடரா கனெக்ட் பண்ணிருக்குன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. யா, ஸோ அஸ் அ பர்சனா உங்களை நீங்க இங்கே ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹட் அ கிரேட் டைம். அண்ட் இனிஷியலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க அந்த பொம்மை டாஸ்க்ல இருக்கும்போது அதுக்கு ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சொல்றாங்க அந்த 24x7 வியூவர்ஸ்க்கு தான் நீங்க பெருசா ரீச் ஆகிட்டே இருந்தீங்க. பிகாஸ் ஒன்னொரு எபிசோட்ல வந்துட்டு போர்ஷன்ஸ் கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் 24x7 ஆல்சோ ஹெல்ப் யூ லாட். அப்போ வந்து க்ளீனா நோட் பண்றவங்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படி பிளே பண்றீங்க, உங்களோட மைண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. 24x வியூவர்ஸ் எல்லாம் கரெக்டா உங்களை ரிலேட் பண்ண முடிஞ்சது. எல்லா வகையிலும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எனக்கு ஹெல்ப் வந்துடுச்சு ப்ரோ. அது எப்படின்னே தெரியல. அதுக்காகவே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். தேங்க்யூ ப்ரோ. யா ப்ரோ. அதுக்கப்புறம் டிடிஎஃப் எல்லாரும் சொன்ன மாதிரி மேட் யூ டு தி சென்டர் ஸ்டேஜ் அண்ட் இட் மேட் யூ உங்க கிராஃப் ஒட்டி ஏறிட்டே போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குற இடமே கிடையாது. லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட உங்க கிராஃபுக்கும் உங்களுக்கான ஃபேன்ஸ் ஏறிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் ப்ரோ. யா, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரவீன். சிவா நெக்ஸ்ட் பேசுங்க. சிவா கேக்குதா? ஓகே,
Let me add someone else. Yeah. ஆயிஷா ஆயிஷா பேசுங்க ஆயிஷா. Hello. ஹாய் ஆயிஷா. Hi, Rayan. How are you? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரயான். இல்ல உங்களோட டாஸ்க் பேஸ்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அந்த உங்ககிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த ஒரு பாண்ட்ல ஆ, சமத்த பாட்டம் ஆஃப் தாட் செம்மையா இருந்துச்சு நான் சொல்றேன். அது இந்த மாதிரி வந்து ஒரு பாண்ட் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்ன்றது தெரியல. எந்த இடத்துலயுமே வந்து அது நம்ம ஃபுல்லாவே பார்த்தேன். எந்த இடத்துலயுமே அது மிஸ் ஆகவே இல்ல. அது அவ்வளோ ஒரு ஜென்யூனா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. தேங்க்யூ ஆயிஷா. ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய இடத்துல வந்து நான் ம் எங்கேயாவது ஒரு இடத்துல லூஸ் ஆயிடுமோ அப்படின்னு. ம் கடைசி வரைக்கும் கொண்டு போனதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது வெளியில வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஐயோ, இதுக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். அது ஒரு விஷயம், நம்ம கஷ்டப்படாம நம்மளாவே இருந்து கிடைக்கிறதும் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு எஃபர்ட் எடுக்காம ஒரு லைக் ஒரு கேமா ஒரு எஃபர்ட் எடுத்து நானா இருந்த அந்த எஃபர்ட் எடுத்து ரொம்ப ஜென்யூனா நான் இருந்ததால ரொம்ப ஜென்யூனான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருந்திருக்காங்கன்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளோட உண்மையிலே வந்து நமக்கு நம்ம ஜென்யூனா இருக்கும்போது தான் அந்த ஏர்ன் பண்ணவே முடியும். நம்மளால மத்த என்ன பண்ணாலும் அதை ஏர்ன் பண்ண முடியாது. பயங்கரமா கேம் விளையாடணும்னு யோசிச்சு அப்படி இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா இதெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு கேமரா தானே பார்ப்பாங்க. அங்க ம் யாருன்றது அங்க பார்க்கும்போது தான் அதுலதான் நமக்கு ஏர்ன் பண்றது ஜென்யூனா இருக்கும் அங்க. ஆமா ஆமா. இப்போ ரொம்ப க்ளோஸா ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு எல்லாரு கூடயும் இப்போ பேசுறப்போ. இல்ல நீங்க ஒரு விஷயம் இதுதான் வேணும்னு ஒரு விஷயத்துக்காக உள்ள போயிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு கிடைச்சதா வெளில வந்ததுக்கு அப்புறம்? அதுதான் நான் ஒரு 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 கார் அளவுக்கு எதிர்பார்த்தேன்னா இப்ப எனக்கு அது ஒரு மலை அளவுக்கு இருக்கு. அவ்வளோ அதிகமா எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாரோட அன்பும். நான் ரொம்பவே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிளெஸிங் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ரொம்ப ஸ்பெஷலா நானே என்ன ஃபீல் பண்ணிக்கிறேன் இப்போ. ஏதோ ஒண்ணு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஆயிஷா. என்ஜாய் பண்ணுங்க. சவுண்ட் கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். ஜாக் கிட்டயும் எல்லார்கிட்டயும் பேசுனேன். இல்ல அவங்க வந்து ஹாப்பியா? அவங்களும் ரொம்ப ஹாப்பி. சவுண்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. எதனால? அவங்க வந்து ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இந்த ஜெட் லாக்லாம் இருக்கும்ல. ஓகே. ஷூர். தேங்க்யூ ஆயிஷா. தேங்க்யூ. சொல்லுங்க. ஹசீனா நீங்க பேசுங்க. டக்கு டக்குன்னு பேசுங்க. அதுக்கப்புறம் because we will just close it. We just have 10 minutes. ஹாய் ரயான் ப்ரோ. ஹாய். நான் இன்ஸ்டாகிராம்லலாம் உங்களை ரொம்ப டேக் பண்ணியிருந்தேன், நீங்க பார்க்கல, பிஸியா இருந்திருக்கீங்க போல. ஐயோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சவுண்ட் பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்து சொல்லுவார் எனக்கு. இப்போ இதுக்கு மேல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பரவாயில்ல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சவுண்ட் ஃபேனா இருந்தேன். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, யாரும் சவுண்டுக்கு இல்லைன்னு. அப்போ நீங்க வந்து ஸ்டே க்ளோஸ் கொடுத்தீங்க, அப்பெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுல இருந்து நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். அப்புறம் நீங்க 2 பேருக்கு பாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னு சவுண்ட் வரல, ஒன்னு டேட்டா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே பாண்ட் கண்டினியூ பண்ணீங்க வெளில கூட. கண்டிப்பா. என் ஃப்ரெண்டும் உங்க ஃபேனு. அவ உங்களுக்காக தான் பிக் பாஸே பாக்குறாமா. உங்களுக்கு மட்டும் தான் ஓட்லாம் பண்ணுவாங்க. காவ்யா. தேங்க்யூ காவ்யா. தேங்க்யூ so much. Thank you Hasina. Love you Hasina. Love you Kavya. Thank you bro. Yeah, glitz நீங்க பேசலாம். Hi Ryan. Hi glitz, எப்படி இருக்கீங்க? ஜனனி, அவங்க பேசலனா நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
ஜனனி கேக்குதா? ஓகே. 2 பேருக்கும் கேட்கலையா? ஏதாவது பக் ஆயிடுச்சா? நிவியும் காணும். ஐயோ! ரயான் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது. நான் வேற யாராவது ஆட் பண்றேன். எனக்கு கேக்குது சொல்லுங்க. பூர்ணிகா உங்களுக்கு நிவிக்கு எப்பயும் கேக்கும். பகர்ச் நினைக்கிறவங்க இல்ல இங்க. ரெட்லிட்ஸ் ஜனனி நீங்க தான் அண்ட் எங்க ரயான் இருக்கீங்க? சீரியஸ்லி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நல்லா பண்ணுங்க. Thank you so much. இந்த பேர் மட்டும் மறந்துடாதீங்க. பூர்ணி இந்த கண்டிப்பா. தனுஷ் கேட்பார் ஐயோ! இல்லையா? தனுஷ் கேட்பாரு. சார் என்ன தெரியுதா? அந்த ட்ரெயின்ல வச்சுட்டு அந்த மாதிரிதான் நான் வந்து அப்பப்போ கேட்பேன். என்ன தெரியுதா? கண்டிப்பா. நான் பூர்ணி அப்படின்னு. கண்டிப்பா அதெல்லாம் மறக்க மாட்டேன். அண்ட் ரியலி த பாண்ட் ரயான் எனக்கு தெரியல. நிறைய பேசக்கூடாது இந்த இடத்துல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே அவங்க பேசட்டும். பூர்ணிகா ஜனனி நாங்கெல்லாம் 2% கூட பேசலக்கா இன்னும். ஓகேதான். இருந்தாலும் இல்லடா சரி எனக்கு கட்டுப்படுத்திட்டு ஓகே. உட்கார்ந்துருக்கேன். ஓகே ஓகே. ஜனனி பேசுங்க. ஹாய் ரயான். ஹாய் ஜனனி. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் ரொம்பவே பார்க்கல இந்த சீசன். ஓகே. ஆனா நீங்க வைல்ட் கார்டா என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி பார்க்கவே ஆரம்பிச்சேன். 24/7 தான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். நான் 1 hour எபிசோட் கூட பார்க்கவே இல்ல. ஓகே. Fully I was busy with 24-hour the live streaming தான். And I was enjoying every moment of you with your friends Jack and Sound. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி நான் இவ்வளவு நேரமா எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டே இருந்தேன். நான் என்ன பேசணுன்றதே மறந்து போயிட்டேன். பரவாயில்ல. So yeah. நான் 24th contestant. Yeah. 24 years. நீங்க வந்து பாருங்க 24th பிறந்திருக்கீங்க. நான் 24th exactly. And I have a brother, little brother, and அவரோட birthday to உங்களோட birthday to same, just 6th June தான். நானும் ஜூன் அவனும் ஜூன். சூப்பர். But I don't want you as a brother. I will not never consider you as a brother, but you are my celebrity crush right now. Thank you so much. So it was very fun to watch you on screen, and you look very good. You're a perfect hero material, I would say. Thank you. And keep having those moments with your friends even outside the Big Boss. கண்டிப்பா அதெல்லாம் மாறவே மாறாது. Yeah, keep posting also because அந்த ஒரு படத்துல ஒண்ணு வரும், இந்த விஜய் படத்துல கில்லில ஃபிளைட் ஏத்தி விட்டுட்டு வாதணும் அப்படின்னு சொல்வாருல ஒரு சீன் அந்த பைக்ல. அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலி இப்ப மண்டே எப்படா வரும்னு இருக்கும் அந்த லைவ் வந்து பாக்குறதுக்காக அந்த நாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே. பட் இப்போ வந்துட்டு எதுவுமே இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டா இருக்கு. நாமினேஷன் ஃப்ரீ மண்டே இதுக்கு அப்புறம். ஆமா, ஜாக் போஸ்ட் போட்டு ஜாக் ஸ்டோரி போட்டுருந்தாங்க. ஆமா. எங்களுக்கு ரொம்ப மனவலி ஆயிடுச்சு. என்னடா அது பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அச்சச்சோ, சரி விடுங்க. பட் yeah, you actually were a very good person inside the Big Boss. You proved what kind of character you are. You were so genuine with everyone, especially Sound and Jack. நீங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரூவா இருந்தீங்க. எனக்கு எல்லாம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன் இப்போ. நான் ரொம்ப ட்ரூவா தான், அவங்களும் எனக்கு ரொம்பவே ட்ரூவா இருந்தாங்க. அதனால தான் என்ன எக்ஸாக்ட்லி. ஆமா, சவுண்ட் வந்து உங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. ஜாக்கும் உங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. It was very beautiful to watch you on screen, you three guys. Thank you Janani. Thank you so much for giving me this opportunity. All the best Ryan for your movie. Thank you Janani. கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா. I'm from the Netherlands actually. இங்க இது ஆகாது, but I have to watch it illegally, but I will definitely watch it. Okay, nice. I will definitely let you know how the movie is. கண்டிப்பா. Thank you so much. Thank you. Bye. Hi Ryan, I'm Vinod from Malaysia. Hi bro. So எனக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவங்க டாக்டர்ஸ், ஷீ இஸ் பிஸி வித் நைட் கால். அவங்க லவ் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க. சொல்லுங்க ப்ரோ. You are one of the genuine person. என்டையர் பிக் பாஸ் 8 சீசன்ல பார்த்த ரொம்ப ஜென்வின். நான் வந்து பேசிக்கலி பிக் பாஸ் சீசன் 3 அப்படியே கட் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன்.
In the Big Boss, when I start watching உங்க கேரக்டர் சௌந்தர்யா and Jacqueline ரொம்ப ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. On top of everything, ஒரு ட்ரூ ஃப்ரெண்டோட ஒரு ரியல் மீனிங்கை நீங்க வந்து அந்த அந்த ஷோல நீங்க காமிச்சீங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் அட்மைரிங் கேரக்டர். ஜெம் ஆஃப் அ பர்சன்லாம் ரொம்ப உங்களுக்கு தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் ஃபேன்ஸ் பேஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ யூ ஆர் after this, I hope you have much more success in your career. நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே நடக்கணும். And ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப ரொம்ப all ரொம்ப the best நன்றி. for your first movie. In Malaysia, I'm not sure. Just உங்களால முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. மலேசியால அந்த மூவி ரிலீஸ் பண்றாங்களான்னு. I heard DMY வந்து is the one who is releasing, but இது வரைக்கும் எந்த அப்டேட்ஸும் வந்தது இல்ல மலேசியால. If you have any source, நான் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு பாக்குறேன் ப்ரோ. நான் கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ண முடிஞ்சா அப்டேட் பண்ணுங்க. என்னோட வினோத் ராஜ் 09 அப்டேட் பண்ணுங்க. Congrats, 5th place, but you have won a lot of people's heart. இவ்வளோ gem of person, I think the God will give you more success. Next, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இன்னொரு 10 years 4th பார்க்கும்போது ஒரு சிவகார்த்திகேயன் லெவல்ல நீங்க இருக்கணும். ஐயோ ப்ரோ. இல்ல I'm very sure இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெருசா இருக்காருன்னா அந்த ஹார்ட் that he had, அந்த ஜென்யூன் கேரக்டர் அவர் இருந்தனால தான் இவ்வளோ அளவுக்கு அவரால் க்ரோ பண்ண முடிஞ்சு. அது உங்களுக்கு அது இருக்கு, அதுக்கு எல்லாமே நாங்க பார்த்துருக்கோம். All the best for your future, and thank you for giving such a good season of Big Boss this year. Thanks a lot bro. Thank you bro. Thank you. அந்த படத்தோட அப்டேட் பண்ணிருங்க, பிகாஸ் நாங்க ஒரு பிக் ஃபேன் இங்க மலேசியா சிங்கப்பூர் கிட்ட நாங்க இருக்கோம். ஸோ யூ வாண்ட் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ்ல பார்த்துட்டு ஐ வாண்ட், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மூவிஸ் இந்த மாதிரி மலேசியால வந்து ரிலீஸ் பண்ண சம்டைம்ஸ் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஸோ we want to prove that உங்க படம் இனிமேல் எப்போதுமே எங்க கண்ட்ரில ப்ளே பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சீக்கிரம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சஷ்மினா, அப்புறம் இவல் சதா, அப்புறம் டி, இந்த 3 பேர் பேசிட்டு we'll just close it. என்ன டைம் ஆச்சு? ஓகே. டக்கு முடிச்சிருங்க. வெரி சாரி. சஷ்மினா பேசுறீங்களா? No, I can't hear. ஓகே, யாராவது இவல் சதா நீங்க பேசுங்க. ஹாய் ரயான், எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 9 o'clockல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மைக் வாங்குறதுக்காக. அப்பா ஃபைனலி ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கடைசி காலத்துக்கு வாட்ச் வந்துச்சு. வொர்த் வெயிட்டிங். நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஜஸ்ட் சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன், வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. வேற லெவல் அனலைசிங், அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதை தவிர எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஹீரோ மெட்டீரியல் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். படம் நல்லா சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட் ரேயான். தேங்க்யூ ஹோஸ்ட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. டி, நீங்க பேசி முடிச்சிடுறீங்களா? ஹாய் ரயான். ஹாய். How are you? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Very good. Really happy with the way that you were playing. Very decent. The way that you bonded with Soundarya, Jacqueline. I think நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு charm increase ஆச்சு. You have a very good screen presence. And something that I always loved about the way that you carry yourself. And எப்பவுமே ஒரு gratitude இருக்கும் உங்களுடைய whatever speech that you give. And the down to earth, going to the roots and thanking why you are here. அதெல்லாம் வந்து ரொம்ப admirable qualities for such a young age. So I think all the best for your future. Keep in touch with the fans. Keep the Goa gang vibe கண்டிப்பா. on. அந்த bridge நீங்க அந்த bridgeயும் தாண்டி இப்ப வேற ஏதாவது You are the bond, I think. அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த bond, we could see that evidently in this show. அது அப்படியே வெளியில கண்டினியூ ஆகும். கண்டிப்பா அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். கண்டிப்பா that we enjoy that. And ask your friends also to post Soundarya, Jacqueline அவங்களும் போஸ்ட் பண்ணுங்க. And something that I would want to also say that in the final AV watch பண்ணதுக்கு முன்னாடி you had seen the photo gallery, and I really loved the way that you were admiring each photo and showing that gratitude every time when you were watching and you were overwhelmed, and you could see that அது ரொம்பவே நல்லா இருந்தது. So I think the value system that you carry, I'm sure your parents and your family will be really proud of you. Thank you so much, D. Thank you for the space. Thank you so much.
Thank you for coming and Good speaking. night. Thank you. Good night. Good night. Yeah, நிவி thank you ஒரே ஒரு everyone. நிவி ஒன்னு சொல்றாங்க. ம் நிவி wants to say that you are amazing, you were amazing in the space. And எங்களுக்காக ஒரே ஒரு ஃபைனல் பாட்டு ப்ளீஸ். பாட்டு என்ன பாட்டு? அந்த நீங்க சத்யவாணி அந்த பாட்டு இல்ல ப்ளீஸ். அது வேண்டாம். போ என்று நீ என் அத பாடுங்க. சரி போயின்று ரெண்டுமே பாடுங்க ப்ளீஸ்.